Good morning to everyone. நான் அசோக் பேசுறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஸோ வெஸ்டீஜ் ஈவினிங் வித் கிரவுன் இந்த ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையுமே வருக வருக என்று வரவேற்கிறேன். ஸோ இது அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சாதனையாளர்கள், ஏன்னா ஒரு சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஒரு அங்கீகாரம், ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்னைக்கு லைஃப்ல எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு சாதனையாளர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க லைஃப்ல அவங்க மேலும் மேலும் வளர்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, எஸ், அது வெஸ்டீஜை தவிர இன்னைக்கு வேற எந்த விதமான நிறுவனம் இருக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஈவினிங் வித் கிரவுன் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஐபி இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சக்சஸ் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கறதான் அவர் சொல்ல இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஸோ இன்ஃபேக்ட் இவர் வந்து ஒரு லாக்டவுன் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இவர் வெஸ்டீஜ் உள்ள வந்த நேரம் அப்போ இந்த கொரோனா வைரஸோட ஒரு பாதிப்புல கம்ப்ளீட் லாக்டவுன்ல தான் எல்லாமே இருந்தது. பட் ஈவன் தோ அது லாக்டவுனா இருந்தாலும் சரி, இல்ல லாக் அப்பா இருந்தாலும் சரி, இல்ல அது லாக் ஓப்பனா இருந்தாலும் சரி, பட் எதை பத்தியுமே அவர் யோசிக்கல. அவரோட growth என்ன, இனிமே லைஃப்ல அடுத்து நம்ம என்ன சாதிக்கணும், நம்ம என்ன ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத மட்டும்தான் யோசிச்சாரு. அதன் விளைவாக இன்னைக்கு ஒரு ஹீரோவா நம்ம முன்னாடி வந்து இவர் இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்காரு. ஸோ வெஸ்டீஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுல ஒரு நிகரான கம்பெனி வேற இல்லைன்னு இன்னைக்கு சொல்ல முடியும். ஸோ வெஸ்டீஜோட ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், வெஸ்டீஜோட கம்பெனியோட ப்ரொஃபைல் இருக்கலாம், அதே போல வெஸ்டீஜ் பிளான் இருக்கலாம். இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே எல்லாருமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை அடையறதுக்கான ஒரு சிறப்பான இடமாக இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ, எஸ், ரியல் சாதனையாளர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் ஒரு கடல் பகுதி இருக்கு. அந்த கடல் பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை மீது வந்து ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. அந்த வழியா ஒரு மீனவன் வரார். அந்த மீனவர் வரும்போது அவர் பாக்குறாரு, அந்த பாறை மேல வந்து ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கானே, அந்த அந்த பகுதி வந்து ரொம்ப ஆழமான ஒரு பகுதியாச்சு. இந்த பகுதிக்கு வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துலதான் வந்து அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ தப்பான எண்ணம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் இந்த இடத்துல உட்காரலாம். அது ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான பகுதி, ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப கிட்டக்கு போய் பாக்குறாரு, அந்த இளைஞன் வந்து அப்படியே அழுதுட்டு இருக்கான். ஸோ இவர் கேட்கிறாரு, என்ன தம்பி, என்ன ஆச்சு, ஏன் இந்த பாறையில வந்து உட்காந்துருக்க, இது ரொம்ப ஆபத்தான பகுதி, இந்த இடத்துல வந்து யாரும் வரக்கூடாது, நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிறான். அப்ப அந்த இளைஞன் சொல்றான், இல்ல, லைஃப்ல வந்து நான் பார்க்காத விஷயங்களே இல்ல, அத்தனையுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமா மாறிடுச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து நான் முன்னேறதுக்கோ இல்ல எனக்கு வந்து ஒரு பிடிப்பு லைஃப்ல ஏற்படுறதுக்கு இனிமே எதுவுமே இல்லைங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் இந்த இடத்துக்கு நான் வந்து இங்க உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தற்கொலை ஒரு முடிவோட தான் வந்து நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். என்ன தடுக்காதீங்க, இந்த லைஃப்ல வந்து எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோட எண்ணம் எப்படி இருக்கோ அதைப்படி என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். ஸோ மீனவன் பாக்குறாரு, ஏன்னா அவருக்கு வந்து அந்த இளைஞனை வந்து தனியா அந்த இடத்துல விட்டு போகிறதுக்கு மனசு வரல. அப்ப யோசிக்கிறாரு, சரி நான் இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கடலுக்குள்ள நான் போறேன், சோ ஏன் கூட வரியா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் சொல்றான், நானே சாகதான் போறேன், நான் எதுக்கு வந்து உங்களோட கடலுக்குள்ள வரணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லுது, சரி எதுவா இருந்தாலும் உன் முடிவை வந்து நீ மாத்திக்க போறது இல்ல, பட் இருந்தாலும் என் கூட நீ கடலுக்கு வந்தா மேபி உனக்கு கொஞ்ச நேரம் வந்து பொழுது போகலாம், அதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிற அதை நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பையன் யோசிக்கிறான், சரி கடலுக்குள்ள போகலாம், இப்ப இந்த இடத்துல நம்ம குதிச்சா கூட ஆழ் கடலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதோட ஆழம் இன்னும் ரொம்ப அதிகம். சோ அப்போ அந்த இடத்துல போய் நம்ம குதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது. அந்த எண்ணத்தோட என்ன பண்றா, சரி மீனவன் கூட நான் வரேன் அப்படிங்கிற. சரி இந்த படகுல இவங்க போயிட்டு இருக்காங்க, ஆழ் கடல்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு புயல் வந்து ஆரம்பிக்குது. அந்த புயலோட வேகத்தை வந்து தாங்க முடியாம அந்த படகு வந்து அப்படியே தத்தளிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த புயல் மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்து மிகப்பெரிய மழையும் வந்து பெய்ய ஆரம்பிக்குது. சோ ஒரு பக்கம் படகு அந்த அலைகளுக்கு நடுவுல அந்த புயல் வேகத்தை தாங்க முடியாம பெரும் அளவுல வந்து தத்தளிச்சுட்டே இருக்கு. இது வரைக்கும் தற்கொலை எண்ணத்தோட இருந்த அந்த பையன் இப்பதான் முதல் முறையா அவன் உடம்புக்குள்ள, அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கப்பல், இந்த படகு வந்து அலைப்பாயுதே, இதனால நம்ம இங்க தண்ணிக்குள்ள விழுந்துட போறோமோ, தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிட போறோமோ அப்படின்னு சொல்லி முதன்முறையா அவனுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு அந்த இளைஞன் வந்து பாக்குறான், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, நம்ம மட்டும் இந்த பயத்தோட இருக்குமே, மத்த யாருமே அந்த மாதிரி அவங்க பயம் வந்து அவங்க முகத்திலயோ இல்ல அவங்க உடம்புலயோ வந்து தெரியவே இல்லையே,
எப்படி இவங்களால அந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்டியா அந்த படகை வந்து அப்படி பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. மழை நிக்க துவங்குது. புயலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்ப பழையபடி கடலோட கொந்தளிப்பு வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்ப நார்மலா வந்து இந்த படகு திரும்ப கடல்ல வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள இவங்க மீனெல்லாம் பிடிச்சிட்டு திரும்ப கரைக்கு வராங்க. ஸோ கரைக்கு வரும்போது அந்த இளைஞன் வந்து அந்த மீனவர்கிட்ட வந்து கேட்கிறான், நான் உண்மையிலே தற்கொலை எண்ணத்தோட தான் நான் வந்தேன். ஆனா ஆழ்கடல்ல வந்து அங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்ச எனக்கு அந்த புயலோ மழையோ இதெல்லாமே முதல் முறையாக ஒரு பயத்தை வந்து எனக்கு ஏற்படுத்திச்சு. இந்த பயம் என்ன அப்படின்னா, இதுல நம்ம சாகக்கூடாது, இப்படியே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்து அப்ப தோண ஆரம்பிச்சது. எனக்கு இருந்த எத்தனையோ பயம் இருந்தால் கூட, ஆனா உங்க யாரையும் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் அந்த பயமும் இல்லையே, உங்களால மட்டும் எப்படி தைரியமா வந்து அந்த நடுக்கடல்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களால டிராவல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப அந்த மீனவர் சொல்றாரு, இந்த புயல் இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல அப்படிங்கிறான். இந்த மழை இருக்கே, இந்த மழை என்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்கா? நிச்சயமா இல்ல. பெரிய பெரிய அலைகளா வந்து படக வந்து தள்ள ஆரம்பிச்சது. இந்த அலைகள் ஏதாவது வந்து என்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்கா? அந்த இளைஞன் சொல்றான், நிச்சயமா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறான். சோ புயலும் சரி, அலையும் சரி, மழையும் சரி, எதுவுமே என்னோட கண்ட்ரோல் இல்ல. ஆனா என்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படகு. சோ இந்த படகு நான் என்ன சொல்றேனோ அதற்கு ஏற்றாற் போல இது வந்து பயணிக்கும். அப்போ அந்த புயலையோ மழையோ அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியை வந்து என்னோட படகுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தேன். அதனால எங்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, என்ன ஆனாலும் சரி நம்ம கடலுக்குள்ள விழமாட்டோம், கடலுக்குள்ள போய் நம்ம முழுக மாட்டோம். இந்த கப்பல், இந்த படகு அப்படிங்கிறது என்னோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும் பொழுது இதை கரெக்டா அதை வந்து நான் திசை திருப்பி நான் வந்து ரொம்ப சேஃபா இப்போ கரைக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சுது. அப்படிதான் தம்பி லைஃப்லயுமே பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இல்லாத பல விஷயங்களை நினைச்சுக்கிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு மேலும் முன்னேறாம நம்ம அதே இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். ஆனா எது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு, நம்மளோட வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி கொண்டு போகணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அந்த படகோட்டி மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இருக்கும். அப்ப எது சரியான திசை அப்படிங்கிறத புரிஞ்சு அதுல நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோன்னா நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மள வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த இளைஞனுக்கு உரைக்குது, இத்தனை நேரமா இத்தனை நாட்களாக தாம் என்ன தவறு பண்ணினோம். சோ சூழ்நிலைகளை தான் எதிர்த்து வந்து போராட ஆரம்பிச்சோம். சோ அந்த சூழ்நிலைகளை மட்டுமே பார்க்கும் பொழுது உண்மையா நம்ம என்ன ட்ராக்ல போயிருக்குமோ அந்த ட்ராக்குள்ள போகாம இன்னைக்கு நம்ம திசை திரும்பிட்டோம். சோ லைஃப் அப்படிங்கிறது அதை நம்ம லீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதனாலதான் யுவர் ஃபியூச்சர் இஸ் கிரியேட்டட் பை வாட் யூ டூ டுடே அண்ட் நாட் டுமாரோ. ஸோ லைஃப்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அதை இன்றே செய், அதை நன்றே செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே போல இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது ஒரு சரியான முடிவை நம்ம எடுத்து பயணிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக வெற்றி பாதையில நம்ம போக முடியும். ஸோ நாளைக்கு அப்படின்னு தள்ளி போகக்கூடிய எந்த விஷயத்தினாலுமே மிகப்பெரிய ஒரு பயன் கிடையாது. காவேரிப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ. இன்ஃபேக்ட் அவருடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே அவங்க ஜாப்ல இருந்தால் கூட பட் நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் அவர் பிறந்தவர் வளர்ந்தவர். ஸோ அப்படி இருக்கிறவர் மாஸ்டர்ஸ் டிகிரி, அதுவும் எம்இ இன் அப்ளைட் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்ளைட் சயின்சஸ், அந்த பட்ட படிப்பை முடிச்சாரு. அதை முடிச்சுட்டு அவருக்கு இருந்த ஒரு பேஷன் என்ன அப்படின்னா ஆசிரியராக பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் காலேஜ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அங்க ஒர்க் பண்ணாரு. அதன் பிறகு சாஃப்ட்வேர் லைன்ல போகணும், ஏன்னா ஃபியூச்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாஃப்ட்வேர் லைன்ல வந்தாரு. சாஃப்ட்வேர் லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷமாக வேலைக்கு போயிட்டு இருந்தார். 4,500 ரூபாயில ஆரம்பிச்ச அவருடைய வருமானம் ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 வருஷத்துல 43,000 அவருடைய வருமானமாக இருந்தது. இப்ப வேலை அப்படிங்கிறது எல்லாருமே படிச்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி தான் இவரோட ஆசையுமே இருந்தது. அந்த நேரத்துல அவர் செஞ்சுட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்தது கம்பெனி என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வேற வேலை தேடிக்கிங்க. சோ அன்னைக்கு அந்த 43,000 வர வேண்டிய அந்த பணமும் கண்ணுக்கு தெரியல.
அப்ப என்ன ஆயிடுச்சு, லைஃப் அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ஆன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் தள்ளப்பட்டார். இன்ஃபேக்ட் அந்த டைம் தான் கொரோனா வைரஸோட தாக்கம் அதிகமாக இருந்து லாக்டவுன் அப்படிங்கிற விஷயங்களும் படிப்படியாக எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஸோ ஒரு பக்கம் அவரோட ப்ரொஃபஷன், இன்னொரு பக்கம் சூழ்நிலைகள், லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு, கொரோனா வைரஸோட பாதிப்பு அதிகமாச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் உருவாக்கிச்சு. ஸோ அந்த சேலஞ்சஸ்மே எதிர்த்து போராடுறதுக்கு அவர் துணிவாக அன்னைக்கு இருந்தார். ஸோ அன்னைக்கு அவர் எடுத்த அந்த துணிவான ஒரு முடிவு, அதுதான் வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்குள்ள சேரணும். ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருந்த அந்த நினைப்பு வெஸ்டீஜை தேர்ந்தெடுக்க வைத்தது. ஸோ 2020 ஜனவரி மாதம் வெஸ்டீஜ்ல அவர் இணைஞ்சாரு. ஸோ வெஸ்டீஜ்ல அவருடைய முதல் மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 259 ரூபாய். ஸோ படிப்படியாக இந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இதனால் நிச்சயமாக நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவருடைய ஹையஸ்ட் இன்கம் வெஸ்டீஜ்ல 1,59,000 பிளஸ். ஸோ வெறும் 200 ரூபா 300 ரூபா வருமானத்தோட இதோட அவ்வளவுதான். ஏன்னா 43,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல 250 ரூபா 300 ரூபா ஒரு வருமானம் வாங்கும் பொழுது மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது யோசிச்சு பாருங்க. பட் அந்த இடத்துலயுமே அந்த நம்பிக்கை அதுதான் அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அந்த நம்பிக்கையின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள வெஸ்டீஜ் எப்போதுமே சொல்லக்கூடிய 1 வருஷம் 1 லட்சம் கிரவுன் டைரக்டர் இந்த நிலையம் அடைஞ்சு 1 லேக் பிளஸ் அவருடைய வருமானத்தை அவர் அடைஞ்சிருக்கார். ஸோ யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்சஸ், லைஃப்பை லீட் பண்ண முடியாத சேலஞ்சஸ் வந்த நேரத்திலுமே இன்னைக்கு நான் என்ன பண்ணா என்னோட ஃபியூச்சர் உருவாகும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்ததன் காரணமாக இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசுறதுக்கு தயாரா இருக்காரு. ஸோ அவர் லைஃப்ல நடந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஜாயின் மீ டு வெல்கம் Crown Director Mr. M. Satish for this wonderful evening. We welcome you, Mr. Satish. Thank you, sir. Very, very happy for all the inviting friends. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஈவினிங் செஷன்ல இங்க எல்லாரையுமே மீட் பண்றது. சார், நான் பேசுறது எல்லாமே கேக்குதுங்களா? கேக்குது. கொஞ்சம் ஆடியோ சத்தமா பேசினீங்கன்னா பெட்டரா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த மீட்டிங் ஈவினிங் வித் கிரவுன் அப்படின்றதுல நான் உங்க கூட பார்ட்டிசிபேஷன் பண்றது, என்னுடைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி அப்படின்றத நான் ரொம்பவே உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தெளிவா ஒரு ப்ரெசன்டேஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். சாரி ஃபார் த டிஸ்டன்ஸ். ஓகே சார், கிளியரா இருக்கா? ஃபைன், கிளியரா இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கா? என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 1 minute. ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரௌட் மூமெண்ட்டில், இந்த ப்ரௌட் சுச்சுவேஷனில் இந்த ஈவினிங் வித் கிரவுண்டில் மிஸ்டர் அசோக் சார் அண்டு இந்த மீட்டிங்கில் பார்த்துட்டு இருக்கிற ஆல் வெஸ்டிஜியன்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். அண்டு வெஸ்டிஜியன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நிறைய பேர் ஃபேமிலியோட பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வெல்கம் அண்ட் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா என் லைஃப் எப்படி மாறி இருக்கும் அப்படின்றத சாரோடைய சுருக்கமான ஒரு ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் நானும் இருந்தேன். அந்த நிலைமையிலிருந்து நான் மாறி இந்த லெவலுக்கு நான் மாறி வர்றதுக்கான காரணம் எனக்கு கிடைச்ச அந்த படகு, வெஸ்டீஜ் அப்படின்ற படகு. அந்த வெஸ்டீஜ் என்ற படகை நான் தேர்ந்தெடுத்து சரியான கண்ட்ரோல்ல நான் கொண்டு வந்து நான் பயணம் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன்.
ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இருக்கு. அதனால நீங்களும் தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய ஸ்டோரிக்குள்ள நான் போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மை சக்சஸ் ஸ்டோரி, ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்றது லைஃப்ல காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுல என்னுடைய சக்சஸ் ஸ்டோரியே உங்களோட ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் ஒரு காஃபியோட ஷேர் பண்றேன். நீங்க எல்லாம் காஃபி சாப்பிடுங்க என்னுடைய ஸ்டோரியோட சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பிறந்தா போல நானும் ஆகஸ்ட் 21, 1989 பிறந்தேன். ஒரு ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில என்னுடைய பிறப்பு இருந்தது. ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ், ஓகேங்களா, பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது காட் கிஃப்டட். என்னுடைய அப்பா பேர் மகேந்திரன். அவர் வந்து பிரைவேட்டா ஒரு டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரைவேட் பஸ் டிரைவர். ஸோ அதுக்கப்புறம் அம்மா, தே கிரேட், ஆல்வேஸ் எல்லாருக்குமே பிடிச்சா போல. அம்மா வந்து எப்பவுமே லைஃப்ல பெஸ்ட். ஸோ அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என்னுடைய இன்ஸ்பிரேஷன்ல பெரும்பாலும் அம்மா கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் உமன். ஸோ அவங்க ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு பேரண்டிங்கும் பண்ணிக்கிட்டு சூப்பரா எங்களை வந்து சூப்பரா வளர்த்தாங்க. ஸோ நாங்கள் இந்த அளவுக்கு மாஸ்டர் டிகிரி அதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு காரணமா இருந்தது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இந்த நேரத்துல ஒரு சாதாரண மனுஷனா சாதாரண குடும்பத்துல சதீஷ் அப்படின்ற பேரோட நான் பிறந்தேன் அப்படின்றது, உலகத்துல எத்தனையோ சதீஷ் இருக்கலாம். அந்த சதீஷ்க்கெல்லாம் ஸ்டோரி இருக்கா? அந்த ஸ்டோரிய இப்படி ஒரு ப்ரவுட் மூமெண்டா ஒரு கம்பெனில பேச சொல்லுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. நானும் சில கம்பெனிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனில என்னை பத்தியோ என்னுடைய பேரண்டிங் என்னுடைய பேக்ரவுண்ட் பத்தியோ யாருமே கேட்டது கிடையாது. பட் ஆனா இங்க ஒரு கூட்டமே கேட்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஃபேமிலி. நானு, என்னுடைய தங்கச்சி, எங்க அப்பா அம்மா. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கூல் லைஃப் எல்லாருக்குமே பெட்டரான ஒரு லைஃப். எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்கூலிங் அப்படின்றது ரொம்ப சின்ன வயசு, ஓகேங்களா? சின்ன பருவத்துல நம்ம வந்து ஸ்கூலிங் இருப்போம். ஸோ அப்படிதான் எனக்கும் வந்து ஸ்கூலிங் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காவேரிப்பாக்கம். ஸோ இந்த ஸ்கூல்ல தான் நான் வந்து படித்தேன். காவேரிப்பாக்கம் என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் வந்து படித்தேன். ஸோ 12வது வரையும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தான் படிச்சுட்டு வந்தேன். 1வதுல இருந்து 12வது வரையும். அதுக்கு முன்னாடி ஸ்கூல், அதாவது ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல இருக்கிறத வந்து நான் பெருசா எனக்கு கூட ஞாபகம் இல்லாம அவ்வளவா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம். ஸோ ஆனா 1வதுல இருந்து 12வது வரையும் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அதுல என்னுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய ஸ்கூலிங்ல என்சிசில நான் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தேன் 2 இயர்ஸ். அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு வளர ஆரம்பிச்சது. ஒரு 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 டீமை எப்படி ரன் பண்ணிக்கணும், ஒரு நமக்குன்னு கொடுக்குற ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எப்படி டெடிகேட்டா பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் 2004ல 10வது முடிச்சேன். அதே பள்ளியில நான் வந்து 2006ல 12வது முடிச்சேன். ஸோ அப்படிதான் என்னுடைய ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது அங்கதான் வளர்ந்தது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆஃப் லைஃப் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ், ஓகேங்களா? ஸோ நானும் வந்து காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது உண்டு. ஸோ அப்படி ஒரு காலேஜில் நான் 12வது படித்த பிறகு எனக்கு வந்து அப்போல்லாம் அவ்வளோவா என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் கிடையாது. ஃபேமிலி சைட்லையும் சரி, ரிலேஷன் சைட்லையோ இல்லை யாரோ வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி இதை பண்ணணும், அடுத்து ஒரு ஸ்கோப் இதுதான் இருக்கு, உங்களுடைய லைஃப் இப்படிதான் மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கைட் பண்றதுக்கெல்லாம் ஆள் யாரும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல என்னுடைய பள்ளி பருவம் முடிஞ்சு உடனே நான் வந்து கல்லூரி பருவத்துக்குள்ள போகும்போது எனக்கு வந்து ஒரு 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 கல்லூரி, பக்தவச்சலம் பாலிடெக்னிக் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. ஸோ அதில் தான் நான் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த காலேஜ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ப்ரௌடான காலேஜ், நல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ அது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கு. ஸோ நான் வந்து +2 முடிச்சதுனால டைரக்ட் லேட்டர் என்ட்ரியா நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணது 2008ல நான் கம்ப்ளீட் பண்ணேன். பக்தவச்சலம் பாலிடெக்னிக் கல்லூரியில் நான் வந்து டிப்ளமோ ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அடுத்தது பக்கத்திலேயே
டிப்ளமோ முடிச்ச உடனே ஒரு 3 கம்பெனில செலக்ட் ஆனேன். அதுல ஒரு கம்பெனி கிமல் அப்படின்ற கம்பெனில ஜாயின் பண்ண ஒரு 12 டேஸ் 13 டேஸ் தான் ஒர்க் பண்ணேன். பட் ஃபேமிலியில வந்து இன்னும் மேல படிக்கணும், மேல படி அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை தூண்டினாங்க. அதனால நான் வந்து படிக்க படிக்க ஆரம்பிச்சேன். மேலும் வந்து பிஇ வந்து லேட்டர் என்ட்ரி படித்தேன். எல்லாருக்கும் பிஇ வந்து 4 இயர்ஸ். நான் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி போனதுனால அது வந்து எனக்கு லேட்டர் என்ட்ரி டைரக்டா செகண்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் மட்டும்தான். ஸோ அந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அதுவும் நம்மளுடைய ஹைவே போகிற வழியிலேயே இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த காலேஜில் தான் நான் படித்தேன். ஆனால் காலேஜ் அப்படின்னா படத்துல காமிக்கிற மாதிரிலாம் காலேஜ் இல்லைங்க. சாதாரணமா நம்ம ஒரு ஸ்கூல் பஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்கூலிங்லாம் நேட்டிவ்லேயே இருந்துட்டதுனால சைக்கிள் அது மாதிரி தான் போய் பழக்கம் போனேன். ஆனால் காலேஜுக்கு மட்டும் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி இந்த பஸ் பல்லவன் பஸ், இது ரூட் வேற. பட் என்னுடைய ரூட்ல ராணிப்பேட் சைடில் வர பஸ்ல இருந்து நான் பஸ்ல போகும்போது ரொம்ப பொலைட்டான ஒரு காலேஜ், ரொம்ப டிசிப்ளின்டு, ரொம்ப எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. பஸ் உள்ள போனா நம்ம போய் உக்காந்துக்கணும், மறுபடியும் பஸ் கரெக்டா காலேஜ்ல தான் போய் இறங்கும். அதுக்கப்புறம் கீழே நம்ம எங்கேயும் நம்ம டிவேட் ஆக முடியாது. ஸோ அப்படி ஒரு காலேஜ். ஸோ எங்களுடைய கிளாஸ் ரூம் செஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜில் கிளாஸ்ல நான் படிச்சு ஒரு 3 இயர்ஸ் கிளாஸ் லைஃப். ஸோ அப்புறம் நான் பெரும்பாலும் என்னுடைய டைம் வந்து காலேஜில் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் லைப்ரரியில நான் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது எங்களுடைய பல்லவன் காலேஜுடைய லைப்ரரி. ஸோ நான் அதிகமாக படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட். டெக்னிக்கலா இல்லை, படிப்பு இல்லை, பட் அதர் தென் நிறைய விஷயங்கள்ல லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் அதிகமாக லைப்ரரியில் தான் இருப்பேன். ஸோ அப்போ நான் காலேஜ் முடிக்கும் போது இப்படி தான் இருந்தேன். என்னுடைய காலேஜுக்குள்ள மொபைல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்டா அந்த காலேஜில் யாருக்குமே மொபைல் கிடையாது. ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் ஃப்ரெண்டு எப்படியோ மொபைல் கொண்டு வந்து இந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு எனக்கு காலேஜ்குள்ளே இருந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவில் நான் சென்டராக இருக்கேன், ஆரோ மார்க் போட்டிருக்கு. அது என்னுடைய ஃபோட்டோ. மற்றது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. பிரபாகரன், சுதர்சன், சுதாகர், சதீஷ், இன்னொரு சதீஷ், அதுக்கப்புறம் சேகர் அப்படின்றவங்க என்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இதில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு உடைய இந்த ஃபோட்டோ மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அதனால அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் மாதிரி நானும் கிராஜுவேஷன் உங்க எல்லாருக்குமே எல்லாருமே கிராஜுவேஷன் பண்ணா இப்படிதான் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது ஒரு கிளாஸ் ஃபுல்லா எங்களுடைய கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இதுல எங்க நான் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால கலந்துக்கல. பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற ஒரு ஃபோட்டோ இது இருக்கு. ஸோ இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கம்ப்ளீட்டட் ஆன் 2011 பல்லவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பல்லவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அடுத்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஜாப் ஜாப் ஜாப். என்னுடைய ஜாப் ட்ரீம் ஜாப் அப்படின்னு தெரியலாமா, இல்லை கேரியர் ஓரியன்ட் ஜாப் தெரியலாமா, பொட்டென்ஷியலா ஏதாவது இருக்குமா, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், ஆஸ்பிரேஷனா இருக்கலாமா, ரிசர்ச் லைன்ல படிக்கலாமா. ஸோ அப்படியெல்லாம் கனவுகள், பல யோசனைகள், பல எதிர்பார்ப்புகள்லாம் மனசுக்குள்ள ஓடும் இல்லையா. ஸோ அப்படி நானும் ஜாப் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜாப் 1 இயர் தேடினேன். 2011 2012 வரையும் 1 இயர் வரையும் ஜாப் தேடினேன். இடையில ஒரு ஜாப் வந்து எனக்கு கிடைச்சது. அது வந்து ஒரு கேரியர் ஓரியன்டாவும் இல்லை, பெரிய சொல்லிக்கிற அளவுக்கும் இல்லை, அதை வந்து நம்ம ப்ரௌடா பேசுற அளவுக்கும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்படி ஒரு ஜாப் தான் இருந்தது. ஸோ படிச்சுட்டு இந்த 1 இயர்க்குள்ள நிறைய அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கோர்சஸ் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஒரு 2-3 ஜாப் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணி ஸ்கிப் பண்ணேன். ஸ்கிப் ஆச்சு, செலக்ட் ஆக முடியல. கரெக்டாக செலக்ட் ஆகிட்டு, பட் ஆனால் அது சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2011 சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எல்லாருக்குமே ஒரு ப்ரௌடான காலேஜ். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான காலேஜ் அப்படின்னா காலேஜ் லைஃப்ல என்னென்ன லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் மாஸ்டர் டிகிரியில தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கேயும் எனக்கு வந்து ஒரு 18 என்னுடைய கிளாஸ் மட்டும் மாஸ்டர் டிகிரிக்கு அதிகமான பர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால 18 பேர் தான் என்னுடைய கிளாஸ் மெம்பர்ஸ். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அதில்
அதுலயும் பெரும்பாலும் வந்து கிளாஸஸ் நடக்காது. ஏன்னா மாஸ்டர் டிகிரி அப்படின்னும் போது நம்மளே லேர்ன் பண்ணணும் நிறைய. ஸோ அப்போ நிறைய நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணது இந்த சென்ட்ரல் லைப்ரரி, அந்த காலேஜுடைய சென்ட்ரல் லைப்ரரி தான் என்னுடைய லைஃப்பை நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இதுதான் என்னுடைய கிளாஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிளாக்கு. ஸோ இந்த பிளாக்கில் தான் நான் பெரும்பாலும் கிளாஸ் அப்புறமா மாஸ்டர் டிகிரி. ஸோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து 1 இயர் நான் வந்து ஹாஸ்டலில் தங்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த அந்த மொமெண்டம் இதுதான் என்னுடைய ஹாஸ்டல், மென்ஸ் ஹாஸ்டல். ஸோ மென்ஸ் ஹாஸ்டலில் எப்படி லைஃப் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த ஹாஸ்டல் வந்து ஒரு இஸ்லாமிக் காலேஜ் அப்படின்றதுனால நிறைய இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய இஸ்லாமிக் ரிலேட்டட் அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் ஐடியா இருந்ததுனால அவங்க கூட சேர்ந்து இந்த இஸ்லாமிக் ரிலேட்டடான விஷயங்கள் லேர்ன் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்ச இடம் இந்த ஹாஸ்டல் தான். ஸோ அதே மாதிரி ஃபைனலி மாஸ்டர் டிகிரி கிராஜுவேஷன். ஸோ இந்த கிராஜுவேஷன் எனக்கு வந்தது மாஸ்டர் டிகிரி. ஸோ அது வந்து கிராஜுவேஷன் டே கம்ப்ளீட்டட் ஆன் 2014. இது எல்லாமே என்னுடைய படிப்பு. ஓகேங்களா? ஸோ வாழ்நாள்ல பெரிய அளவுல படிக்கலாம், பெரிய அளவுல சம்பாதிக்கலாம், பெரிய அளவுல படிச்சா பெரிய லைஃப் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரீம் எனக்குமே இருந்தது. எனக்குமே வந்து அதை நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். பண்ணேன் சீரியஸா எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணேன். ஸோ எதுவும் வந்து ஏதோ தானோ அப்படின்லாம் பாஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி தான் நான் வந்து வெளியே வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட மாஸ்டர் டிகிரி 74%. அது பெரிய பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆவரேஜா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்துட்டு எந்த அளவு படிக்க முடியுமோ அந்த எல்லா ஆவரேஜுமே வந்து பண்ணேன். நான் வந்து 94, 98 அப்படி சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு ஆவரேஜ் பாஸ் மார்க்காவது நம்ம பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் என்னுடைய நாலேஜ் இருந்தது. ஈவன் தோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இங்கிலீஷ்ல படித்தேன். ஸோ இங்கிலீஷ்ல படிச்சு மார்க் எடுத்து அப்புறம் தான் இந்த லெவலுக்கு வந்தேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் படிச்சா வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக என்னுடைய படிப்பே வந்து 2014 வரையுமே நான் கடந்திருக்கேன். சரி, அதுக்கப்புறமா வாஹூ ஐ லேர்ன்ட் ட்ரீம் ஜாப். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் டீச்சிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ டீச்சிங் வந்து பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த ஒரு கேரியருக்காக, அந்த ஒரு மொமெண்டம்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸே சூஸ் பண்ணேன். ஸோ உடனே 2014 கம்ப்ளீட் ஆன உடனே 18 பேர் என்னுடைய கிளாஸ் மெம்பர்ஸ் டில் நவ். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்காவது கிடைச்சது. 17 பேர் கிடைக்கல. ஸோ அப்புறமா எனக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பையனுக்கு கிடைச்சது. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னமும் 16 பேருக்கு வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ட் அவங்க அப்புறம் ஃபேமிலி அதோட செட்டில் ஆயிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் அப்படிதான் அவங்களுடைய லைஃப் வந்து இருக்கு. சில பேர் வந்து பிஹெச்டி பண்ணிட்டாங்க. பிஹெச்டி முடிச்சு ஒன் ஆர் 2 மெம்பர்ஸ் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் என்னுடைய கெரியர்ல நான் வெளியே வரும்போது எனக்கு ஜாப் கிடைச்சது. அதுவும் என்னுடைய ட்ரீம் ஜாப், சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஜாப், ஒரு பேஷனுக்குள்ள சொல்லலாம். ஏன்னா ஒரு டீச்சிங்குள்ள வந்தேன். ஆனா அந்த காலேஜ்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வரும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி ஜஸ்ட் 8,000 rupees. உங்க எல்லாருக்கும் பிலீவ் பண்ண முடியுதான்னு தெரியல. ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. என் கையில வந்த வருமானம் ஃபர்ஸ்ட் மாச சேலரி 8,000 ரூபாய் தான். ஒரு 1.5 வருடம் அதே காலேஜ்ல ஒரு நாள் கூட லீவ் போடாம ஒர்க் பண்ணதுக்கு என்னுடைய இன்க்ரிமெண்ட் 8,000 ரூபாய். சரி, 8,000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய். ஸோ அந்த காலேஜ் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தீஸ்வரர் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். இந்த காலேஜ் பின்னாடியே இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ்லயே டீச்சிங், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பின்னாடி ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் நாங்கள் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ காலேஜ் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறமா சேலரி 8,000 rupees 2014 to 2016. அங்கே தான் என்னுடைய லைஃப் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு பேசிக் மொபைல் தான் நான் வச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோ எதுவுமே கிடையாது. பேசிக் மொபைல், பேசிக் செட் இருக்குல்லையா? ஸோ அதை எடுத்துட்டு தான் போவேன். என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க எதிரில் மொபைல் எடுத்து பேச மாட்டேன், மொபைலை வெளியே எடுக்கவே மாட்டேன். ஒரு கூச்சமா இருக்கும் இல்லையா? ஒன்று நம்மளுடைய வருமானம் கம்மியா இருக்கு, நம்ம வந்து லைஃப் வந்து இப்படி ஒரு ஒரு லக்ஸரியாலாம் நம்ம காமிச்சிக்க முடியாது. வெளியில பையன் நினைச்சிட்டு இருப்பான், சாருக்கு வந்து 40,000 45,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்பாங்க, சார் உங்களுக்கு என்னங்க சார் 40,000 வாங்குவீங்களா? ஏன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு வெளியே போனாவே வந்து ஒரு 8,000 9,000 கிடைக்குதே அப்படின்றது தான் அவங்களுடைய மைண்ட் செட். பட் ஆனால் இன்னைக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் எப்படி இருக்குன்றது உண்மையா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அடுத்தது ஜாப்.
ஸோ இந்த 2016 சைட்லயே வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனலைஸ் பண்ணேன், கவர்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன், கவர்மெண்ட்காக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது ரெண்டு வருடம் தொடர்ந்து அங்க வேலை செய்யும் போது என்னால ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடைக்கல, ஜாபையும் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இங்க ரூரல் ஏரியால இருக்கேன். அப்பப்போ வந்து வெளியில வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு ஸோ டோட்டலா கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே டிவியில பேப்பர்ல ஆன்லைன்ஸ்லாம் வரும், ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சென்னை. கிட்டத்தட்ட இதுல நானும் ஒரு பேரலா என்னுடைய சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் சாஃப்ட்வேர் கோர்ஸ் ரெண்டுமே பேரலா பண்ணிட்டு இருந்தேன். பேரலா பண்றதுக்கு எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நானும் ஜாயின் பண்ணி, அதாவது ஜாயின் பண்றதுக்கான ஃபுல் பேமெண்ட் பண்ணிடணும். ஃபுல் பேமெண்ட் நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்ட பிறகுதான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் செஷன் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் செஷன்ல ஒரு மூலையில நம்ம ஒரு ஆளா இருப்போம். ஸோ அது 100 பேராக இருக்கலாம், 150 பேராக இருக்கலாம். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை அதுதான். ட்ரூவான ஒரு விஷயத்த தான் நான் பேசிட்டு இருக்கேன். 100 பேரோ 150 பேரோட ஒரு ஆளா உட்காந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்ட பிறகு இது ப்ரிப்பரேஷன், ஓகேங்களா? ஒருத்தர் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாமளா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு ஏரியா. இதுதான் மார்னிங் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ். இப்படியே தான் போகும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் உங்க எல்லாருக்குமே தெரியும், சென்னை டி நகர் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே ஸ்கூலிங் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இந்த இந்த காலகட்டத்தில் என்ன யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். கரெக்டா? நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு பேர்டன் கொடுக்கக்கூடாது. அப்பா அம்மா வந்து நம்மளை படிக்க வச்சுட்டாங்க, நாம ஒரு வேலை பண்ணி அவங்கள காப்பாற்றணும். ஆனா நம்மளுக்கு லைஃப் இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்றது? சரி, ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடலாம், எப்படியாவது கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணாலும் என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்துல, பையில பேக்கெட்ல பணம் இல்லாத நேரங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பார்ட் டைம் ஜாப் தேட ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ எனக்கு கையில கிடைச்ச பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்ட் டைம் ஜாப்னு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அந்த ஒரு இது போனேன். அங்க போனா நிறைய பிளாம்பெட்ஸ் வச்சாங்க. அந்த பிளாம்பெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நம்ம என் கையில பல்கா கொடுத்துருவாங்க. அதுல ஒரு 500 1000 இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரங்கநாத ஸ்ட்ரீட்ல போய் நின்றுக்கிட்டு அந்த பிளாம்பெட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், மக்கள் கிட்ட கொடுக்கணும். அவங்க தூக்கி போடுறாங்க, அதை பாக்குறாங்க, பார்க்காம போறாங்க, எதுவுமே நமக்கு உபயோகிக்கிறார். அந்த 1000 பிளாம்பெட்டை நம்ம ஜெனூனா இஷ்யூ பண்ணணும், எல்லா மக்கள் கையில அது போய் சேரணும் அப்படின்றது அந்த விளம்பரம். ஓகேங்களா? அந்த நிறுவனங்கள் வச்சிருக்கிற விளம்பரம். ஸோ இதை நீங்க ரோட்ல எத்தனையோ பேர் கொடுத்து பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் வாங்கி பார்த்துருப்பீங்க. சில பேர் என்னுடைய அனுபவம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். இது என்னுடைய ஃபேமிலிக்கே தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே உண்மையா தெரியாது, நான் யாருக்கும் சொல்லவும் கிடையாது. நான் சீக்ரெட்டா என்னுடைய பேக்கெட்ல ஒரு பணம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு 200 ரூபா 300 ரூபாய் கிடைச்சா கூட நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் அந்த ப்ராக்டிஸ் டைம்ல ஒரு வருமானத்துக்காக இதையும் நான் பண்ணேன். ஸோ இதை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல செட் ஆகல. பட் ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னு சாஃப்ட்வேர் கம்பெனி, அசண்டாஸ் பில்டிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தரமணி லொகேஷன், டெக் பார்க்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த பில்டிங்ல தான் எனக்கு வேலை கிடைச்சிது. ஆனால் அது வந்து ஓஎஃப்எஸ் உடைய கம்பெனி எம்ப்ளாய் கிடையாது, கான்ட்ராக்ட். ஓகேங்களா? கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் நான் அது உள்ள போனேன், சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணேன். அப்போ ஸ்டார்டிங் வருமானம் வந்து ஒரு 13-15K எனக்கு ஆரம்பிச்சது கேரியர் சாஃப்ட்வேர்ல. ஸோ அப்படியே நான் வந்து சாஃப்ட்வேர் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்தது. ஸோ இந்த நேரத்தில் ஃபேமிலி எல்லாருமே முடிவு பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், ஃபேமிலி மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ என்னுடைய என்கேஜ்மெண்ட் நடக்கும் போதும் எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் பேஸ் சம்திங் ஒர்க் வந்து அப்பயும் நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் தான் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஜாப் வந்து கேரியருக்கு வந்து இன்னொரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ என்கேஜ்மெண்ட் நடக்கும் போதும் என்னுடைய ஜாப்ல வந்து எனக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தது. இருந்தாலும் என்னுடைய மிஸ்ஸஸோடைய ஃபேமிலி சைட்ல என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பொறுமையா கூட அப்புறமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரி லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டே
ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தது. அதுதான் என்கேஜ்மெண்ட் டேவே நவம்பர் 1ஆம் தேதி 2017. ஸோ மேரேஜ் வந்து பிப்ரவரி 25, 2018. ஸோ என்னுடைய மனைவி என்னுடைய ஆஹ், ஆஹ், ம- என்ன சொல்றது மேரேஜ் டே இது ரொம்ப எனக்கு வந்து அந்த நேரத்துலயும் என்னுடைய ஜாப் வந்து ஒரு செட்டில்டு ஜாப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த நேரத்திலேயே அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது தான் எனக்கு வந்து நியூ கம்பெனி 2019 தான் எனக்கு வந்து ஒரு வெச்சூசா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சென்னை நாவலூர் பிரான்ச்ல எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் கிடைச்சது. ஸோ 2019 இதுதான் வந்து எனக்கு அங்கீகாரமா கிடைச்ச ஒரு ஜாப். இந்த ஜாப்ல தான் நான் வந்து ஃபைனலா 43K வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அந்த அந்த ஜாப் அந்த என்வரான்மெண்ட் எல்லாமே ஒரு 5 ஸ்டார் கம்பெனிக்குள்ள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள எப்படி என்வரான்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னடா ஓரளவுக்கு செட்டில்டு ஃபேமிலி வந்து செட்டில்டு, ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்க. ஒரு 5 மந்த் அப்போ என்னுடைய பையன் வந்து வயித்துல இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஜாப் வந்து குவிட் பண்ணுங்க, வேற வழி இல்லை, ப்ராஜெக்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சு, லே ஆஃப் ஆச்சு, இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுடைய டெக்னிக்கல்ல கிடையாது, ஸோ நீங்க வேற ஏதாவது ஜாபை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லிட்டாங்க. ஸோ நானும் என்னுடைய டீம்ல ஒரு 2-3 பேர் வந்து வெளியே வரோம். ஓகேங்களா. ஒரு 6 பேர் வெளியே வரோம். ஸோ 6 பேருக்குமே வெளியே வர மீன்ஸ் அந்த 2 மந்த் எங்களுக்கு வந்து பீரியட், அந்த பீரியட்ல நாங்க வெளியே வர போறோம். ஸோ அந்த நேரத்துல தான் லுக்கிங் ஃபார் ஜாப், நிறைய ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ சைமல்டேனியஸா வந்து பேக்ரவுண்ட்ல இந்த ஃபேமிலி ரன் பண்றதுக்காக பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆஹ் அந்த அந்த டைம்லலாம் வந்து கிட்டத்தட்ட மனம் வந்து என்ன பண்றது தெரியாம சுச்சுவேஷன்ல நான் வந்து ரியலி ரியலி ப்ரே பண்ண நேரம். அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் வந்து எனக்கு மை செல்ஃப் ப்ரே பண்ணேன். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சன். ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்ரீ சகஜமார் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன்ல இப்போ ஆர்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மிஷன்ல நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி அதோடைய ஒரு நிலையில ப்ரெசப்டர் அப்படின்ற நிலையும் வந்துட்டு இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அவங்களும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிஷன். ஸோ நானும் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். ஸோ இதை பத்தி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டாபிக், அதை நான் போக விரும்பல. அந்த நேரத்துல என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட வேண்டுதலா இல்ல என்னன்னு தெரியல, ஆனா உண்மையா வேண்டுதல் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எனக்கு பலிச்சுமாச்சு. ஸோ ப்ரேயர் மை செல்ஃப், அது வந்து யுவர் ட்ரீம்ஸ் ஆர் காலிங் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து எனக்கு கால் பண்ணாப்ல. சரவணன் அப்படின்ற ஒரு என்னுடைய இமிடியட் அப்ளைன். அந்த நேரத்துல அவர் கால் பண்ணும்போது நான் கால் அட்டன் பண்ணி என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்போ வந்து இந்த மாதிரி நான் சென்னை வந்திருக்கேன், ஒரு உன்னை மீட் பண்ணும், நீங்க வாங்க அப்படின்னாரு. நேர்ல நான் இருக்கிற இடத்துக்கும் சென்னையில இருந்து அவர் இருக்கிறதுக்கும் வந்து ஒரு 1.5 hour இல்ல 2 hours நான் ஜேர்ன் பண்ணணும். ஸோ 21 கிலோமீட்டர். நான் கோவிலவாக்கம் இருந்தேன். சரவணன் வந்து நுங்கம்பாக்கம் வெஸ்டீஜ் பிரான்ச்ல இருக்காரு. ஸோ வாங்க உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி மீட் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் ஆனஸ்டா சொல்றேன், பெட்ரோலுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 ரூபாய் 200 ரூபாய் ஆகும். வேண்டாமா அப்படின்னு கூட நினைச்சேன். ஓகேங்களா. அட்டன் பண்ண போக வேண்டாம், ஏன்னா மிச்சமாகும், வேற வழி இல்லை அப்படின்னு. சரி போய் பார்த்துட்டு வரும், ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பை சரவணன். ஸோ சரவணன் கால் பண்ணாங்க, நான் போனேன். என்னுடைய அப்ளைன், மை கிரேட் அப்ளைன் மிஸ்டர் சரவணன், டபுள் கிரவுண்ட் டைரக்டரா இப்போ பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவர் வந்து இவர் தான் அவரு. ஸோ இவரை நான் இவரு எனக்கு ட்ரீம் கால் அப்படின்னு இவரு கிட்ட மூலியமா எனக்கு வந்து வேக் அப் ஆனது. நான் ப்ரே பண்ண நேரம் எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமா அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி அமைஞ்சு உள்ள வந்தது தான் வெஸ்டீஜ். வெஸ்டீஜ் வரும்போது வெஸ்டீஜோடைய மீட்டிங் வந்து அன்னைக்கு ப்ரெசன்டரா இருந்தவர் மிஸ்டர் ஆர்எஸ் ராஜன் சார், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அம்பாசிடர், த கிரேட் மென்டார், ஆர்எஸ் அகாடமியோடைய மென்டார். உங்க எல்லாருக்குமே தெரியும், நானும் இவரை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆனேன். ஸோ அப்போ சரவணனும் ஃபர்ஸ்ட் மீட் சிஎன்டி, நம்மளுடைய சிஎன்டியில் நான் உட்காந்து நுங்கம்பாக்கம் வித் வெஸ்டீஜ் அப்படின்ற பேரை நான் கேட்குறேன். முழுமையா வெஸ்டீஜ் அப்படின்றது என்ன அப்படின்றது எனக்கு அப்பவும் புரியல, அந்த மீட்டிங்லயும் புரியல. ஆனா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுது.
ஜாயின்டு 6th ஜூன் ஜான்வரி 2020 ஜான்வரி மாதம் 6ஆம் தேதி நான் வெஸ்டீஜ்குள்ள வரேன். அப்போ என்னுடைய ஜாப் இருந்தது. பட் ஆனால் பேரலாக நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஜாப் இந்த ப்ராஜெக்ட் இல்லை, நீங்கள் வேற ப்ராஜெக்ட் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நான் வந்து என்னுடைய டிசிஷனை முழுக்க வெஸ்டீஜ் பண்ணுறதா இல்லை பார்ட் டைம்ல நிறைய என்னுடைய ஃப்ரீ டைம்ல நிறைய ஜாப்ஸும் சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். சும்மாலாம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, 43,000 ரூபாய் வருமானம் அப்படின்றது சடனா இல்லை அப்படின்றதுனால ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ இல்லாம போகுது. அந்த நேரத்துல நம்ம ஒரு வெஸ்டீஜ்ன்ற ஒரு பிசினஸ் எடுக்கிறோம். இந்த பிசினஸ்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு உணர முடியுது. ஆனா அதை ஒரே நாள்லயோ ஒரே பேமெண்ட்லயோ எடுக்க முடியாதுன்றது கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படுது. இது விதைச்சு அது வளர்ந்து அதுதான் அப்புறம் தான் வரும் அப்படின்னு எனக்கு புரியுது. இது பியூர்லி பிஸ்னஸ் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதை நான் எப்படி எடுத்துட்டு போய் என்னுடைய லைஃப்ல நான் மிங்கிள் பண்ண முடியும் அப்படின்னு என்னால உணர முடியல. ஸோ அப்படிதான் நான் இந்த பிஸ்னஸை கையில பார்த்தேன். சரி, இருந்தாலும் இதை விட்டுறக்கூடாது, இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே நம்மளுடைய ஜாபையும் தேடி நம்ம பார்க்கணும், ரெண்டும் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஜான்வரி பிப்ரவரி ஃபுல்லா நிறைய ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணோம். அப்போ வந்து சரவணனும் வந்து பெரிய இன்கம்குள்ள இல்லை, நாங்க யாருமே வந்து அந்த இன்கமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் நிறைய ஃபீல்டு ஆர்எஸ் ராஜன் சாருடைய சென்னை சரௌண்டிங்ல எந்தெந்த இடத்துக்கு சிஎன்டி வச்சாலும், நுங்கம்பாக்கம் ஆகட்டும், தாம்பரம் ஆகட்டும், பொன்னேரி ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், ராணிப்பேட் ஆகட்டும், திருப்பத்தூர், எல்லா ஊருக்குமே, வாணியம்பாடி, இந்த எல்லா ஊருக்குமே வந்து டிராவல் போயிருக்கேன். யோசிச்சு பாருங்க, 5 month கேரிங் ஒய்ஃப் வந்து சென்னையில இருப்பாங்க. ஸோ இவ்வளோ இடத்துல நான் டிராவல் பண்ணிட்டு சிஎன்டி முடிச்சுட்டு நைட்டு வந்து சிங்கிள் பர்சன் வீட்டில் அவங்கள விட்டுட்டு நான் வந்து சுத்தி இருக்கேன். அந்த நேரத்துலலாம் என்னுடைய ஒய்ஃப் நான் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா எங்களுக்கு அது பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி லேட் நைட்லலாம் வந்து ஒரு டைமிங் இல்லாம அன்டைம்லலாம் வீட்டுக்கு போற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு கரெக்டான டைம்குள்ள வீட்டுக்கு போவேன். அப்படியே ஒர்க் இருந்தாலும் சாஃப்ட்வேர்லயும் ஒர்க் இருக்கும். பட் என்னோட லேப் கொண்டு போயிட்டு வீட்டில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குமே தவிர மிஸ்ஸஸ் விட்டுட்டு போய் வேலை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு வீட்டில் தனியா விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. அதுவும் ஃபோன் எடுக்க முடியாது. நம்ம மீட்டிங்ல இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும், சைலண்ட்ல போட்டுரும். ஸோ அதனால அவங்க ஃபோன் பண்ணாலும் நம்மளால பிக் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் ஃபீல்டு ஒர்க்கில் நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் மாதம் வருமானம் நிறைய பேருக்கு நேரில் போய் பதில் சொல்லி நேரில் பண்ணும் போது என்னுடைய வருமானம் 259 ரூபா வெஸ்டீஜ்ல ஃபர்ஸ்ட் மாத வருமானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே வருமானம் முக்கியம். அதுல என்னுடைய வருமானம் 43,000 ரூபாய் இல்லாத இங்க வெறும் 259 தான் அந்த ஃபர்ஸ்ட் மாச வருமானம். ஸோ அப்ப என்னுடைய மை நெட்வொர்க்ல 53 பேர் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 53 பேரை ஒரே மாதத்தில் ஜாயின் பண்ணியிருந்தேன். 53 பேருக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 400 பேருக்கு பிளான் சொல்லியிருப்பேன். ஸோ 400 பேருக்கு வந்து பிளானை சொல்லி இந்த பிளானை பார்க்க வைக்கிறதுக்கு சில பேர் வந்தாங்க, சில பேர் வரல. ஸோ அப்படி வந்து இன்கம் வந்தது 259 ரூபா. ஸோ அப்போ வந்து ஆர்எஸ் ராஜன் சாரோடைய ட்ரைனிங் வந்து டியூஸ்டே லைவ் வந்து ட்ரிப்ளிகேன்ல நடக்கும். பெரும்பாலான வெஸ்டீஜியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மீட்டிங்கை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆல்மோஸ்ட் அந்த மீட்டிங் வந்து ஒரு 2.5 hours சார் சூப்பராக எடுப்பாங்க, எக்ஸலண்டா எடுப்பாங்க. எனக்கு வெஸ்டீஜ் முழுசா புரிஞ்சுக்கிட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ராஜன் சாரோடைய ட்ரைனிங் செஷன் தான். ஸோ அந்த செஷனை நான் லைவா அட்டன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட், லைவா அட்டன் பண்ணேன். ஸோ பிப்ரவரி மாதம் நம்ம பிரணவ் சாரோடைய விஐபி ட்ரைனிங் நம்மளுடைய சென்னையில் நடந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரைனிங். ஓகேங்களா, ட்ரைனிங் இஸ் வெரி வெரி மஸ்ட். 2014 வரையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேரியர் அமையணும்னு தான் படித்தோம். நானும் படித்தேன். ஓகேங்களா, ஸோ நான் படித்ததே அதுக்கு தான். ஓகேங்களா, அப்படிதான் நான் படிச்சு தான் வேலை தேடினேன். பட் இங்க வந்து உள்ள வந்துட்டேன், வேலைக்குள்ள வந்துட்டேன். படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ட்ரைனிங் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரைனிங் வந்து நான் விடாம எந்த ட்ரைனிங்னாலும் மிஸ் பண்ண மாட்டேன், இன்னைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ எல்லா ட்ரைனிங்கும் வந்து நான் அப்டேஷன் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஸோ அப்படிதான் வந்து பிரணவ் சாரோடைய ட்ரைனிங், விஐபி ட்ரைனிங் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ட்ரைனிங்ல சரவணன், உங்களுக்கு என்னுடைய இது தெரியும். ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் இருப்பாரு. அதுக்கப்புறம் யுவராஜ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங்ல ஒரு தாரக மந்திரமா நம்ம பிரணவ் சார் சொல்லுவாங்க, 1 இயர் 1 லேக் ரவுண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. இந்த மீட்ல இந்த 3 பர்சன், நாங்க 3 பர்சனுமே 1 இயர்க்குள்ளவே 1 லேக் அனுப்பிச்சோம். எங்களுடைய அப்ளைன் வந்து ஃபாஸ்ட், அவருக்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஒரு 6-7 மாசத்துலேயே கிரவுண்ட் டைரக்டர் ஆயிட்டாங்க. பட் எங்களுக்கு கரெக்டா 11 மாசம் எனக்கு கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ட்ரை பண்ண வேண்டியது. யுவராஜ் அண்ணனும் அந்த அந்த தேதிக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அது ஒரு வெறியாவே நாங்க பண்ணோம். வெறியாவே அதை மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டோம். எல்லாரும் அந்த மீட்டிங்ல 1 இயர் 1 லேக் கிரவுண்ட் டைரக்டர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பட் என் மனசுல அது ஆழமா இருந்தது. ஏன்னா ஜாப் அப்படின்றது 43,000 ரூபாய், இது 1 லேக் சம்பாதிச்சுட்டா எல்லாருடைய வாயும் மூடிலாம். யாரும் வந்து நம்மள ஜாபுக்கு போக மறுபடியும் ஜாப்னு போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால 1 லேக் சம்பாரிச்சே தீரணும்னு சொல்லி வெறியோட தான் பண்ண ஆரம்பிச்சோம். அது எங்களுக்கு ஃபுல் ஆச்சு அப்படின்றத நான் உங்க கூட இப்ப தெரிவிப்படுத்திக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ட்ரைனிங்கா பார்க்காதீங்க. நான் ட்ரைனிங்கா பார்க்கல, அதை உணர்வா பார்த்தேன். அதை சொல்லவும் ஆரம்பிச்சேன், அதை மனசுக்குள்ள நினைக்கவும் ஆரம்பிச்சேன். ஸோ அடுத்த மாசம் செகண்ட் மந்த் 1553 ரூபா. ஸோ செகண்ட் மந்த் பிப்ரவரி மாசம் இன்கம் வந்து 1553 ரூபா சம்பாரிச்சேன். அப்பயும் ஆர்எஸ் ராஜன் சாரோடைய லைவ் ட்ரைனிங் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ வீக்லி டியூஸ்டே நடக்கும். நான் வந்து 4 வீக்ஸ்னா 4 வீக்ஸும் அட்டன் பண்ணுவேன். 4 வீக்கும் லைவ் அட்டன் பண்ணுவேன். ஸோ அது இல்லாம டேக் மை சைடு, கிரியேட் மை அண்டர் டீம். என்னுடைய டீமை நான் வந்து நிறைய ரன் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து என் டீமுக்கு கீழே நான் கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரிஞ்சிருச்சு. நம்மள நம்பி வந்தவங்களுக்கு புரியணும் இல்லையா? அவங்களும் பணம் சம்பாதிக்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே டீம் லீடர்ஸை உருவாக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி லீடர்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்புறமா நான் வந்து மார்ச் மாசம் தேர்ட் மந்த் மை நெட்ஒர்க்ல 349 பேர் எனக்கு கீழே இருந்தாங்க. பிரான்ச் டைரக்டர் அப்படின்ற லெவலை நான் ரீச் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இன்கம் வந்து என்னுடைய மந்த் அதுல வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் 1553 ரூபான்றது 10 மடங்கா உயர்ந்து 17,323 ரூபாவா கம்பெனி தந்தது. ஸோ எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்ச நேரம். ஓகே, ஒரு 3 மாசத்துல இவ்வளவு க்ரோ கொடுக்குதுன்னா இன்னும் ஒரு 3-4 மாசத்துல நம்ம அந்த லெவல் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கம்பெனி அப்ப வந்து 10,000 பாயிண்ட் பண்ணாதான் பிரான்ச் டைரக்டர். ஸோ இப்போ இருக்கிற பிளான் அப்ப கிடையாது, 5,500 கிடையாது, 10,000 பாயிண்ட் பண்ணணும். ஸோ 10,000 பாயிண்ட் பண்ணாதான் பிரான்ச் டைரக்டர். அதையே நாங்க 3 மாசத்துல பண்ணி முடிச்சோம் அப்படின்றது இப்ப நினைச்சா அது கொஞ்சம் நார்மலா பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதையும் பண்ண முடியற அளவுக்கு தான் பிளான், ஈஸியான பிளான் தான். இப்ப 5,500 ஈஸின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பட் ஆனா அப்பவே அது வந்து 10,000 எங்களுக்கு ஈஸியா தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு வெறி, ஓகேங்களா? வேலை இதுல நம்ம சாதிச்சு ஆகணும்ன்ற வெறி மட்டும்தான். ஸோ அப்படி ஆர்எஸ் ராஜன் சாரோட ட்ரைனிங் மார்ச் மாசம் நடந்துட்டு இருந்தது. 23ஆம் தேதி வரையும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணல. அப்பயும் நான் ட்ரைனிங்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். டேக் மை சைடு அண்டர் மை டீம் லீடர்ஸ். சைமல்டேனியஸா நான் லீடர்ஸையும் உருவாக்க ஆரம்பிச்சேன். கீழே லீடர்ஸையும் உருவாக்க ஆரம்பிச்சேன். ஸோ மந்த் எண்டு லாக்டவுன் போட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 23 அதுக்கு வேர்ல்டு ஃபுல்லா லாக்டவுன் அப்படின்றது எல்லாருக்குமே லாக்டவுன். பட் எனக்கும் பெஸ்டீஜுக்கும் லாக்டவுனே கிடையாது, ஓகேங்களா? இதுல வந்து லாக்டவுன் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ 4th மந்த்ல ஆனா கொஞ்சம் திணறணும் அப்படின்னு நாம சொல்லுவோம். நாங்க கண்டிப்பா திணறுவோம், எல்லாருக்குமே திணறல் இருந்தது. பிரான்ச் டைரக்டர் வச்சுட்டோம். ஸோ பட் ஆனா ஆன்லைன் ஆர்டர் கூட கவர்மெண்ட் போட விடல. ஸோ ஆன்லைன் ஆர்டரும் வந்து நமக்கு போட விரும்பல. ஸோ ஏப்ரல் மந்தோட எண்டு தான் அந்த இது போட்டாங்க, கரெக்டுங்களா? அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் எல்லாமே. ஓகே, ஆன்லைன் கொரியர்லாம் அலோவ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் 1 வீக் பிசினஸ் எனக்கு வந்து 8,074 rupees தந்தது. 8,074 rupees. என்னடா 17,000ல இருந்து 8,074 அப்படின்றது கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருமே இது அப்படிதான் அப்படியே சூப்பரா போற மாதிரி ராக்கெட் மாதிரி பறப்பீங்க, சர்றன்னு உங்களை வந்து இறக்கி விட்டுரும். ஸோ அப்ப நீங்க ஜீரோ ஆயிடுவீங்க, காணாம போயிடுவீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வலிகள் உள்ள இருந்தாலும் எனக்கு இது ஒரு பெயினாவே தெரியல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே பல ஜாப்ல
காணாம போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு ஜாப் கிடைக்கும், ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் டக்குன்னு காணாம போவோம். ஸோ வேற ஜாப் போவோம். ஸோ சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடைச்சிட்டே இருந்தது. சேலஞ்ச நான் வந்து பீட் பண்ணி போயிட்டே இருந்தேன். சேலஞ்ச் வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த சேலஞ்ச் வந்து என்ன வந்து என்ன நினைக்கும், என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த சேலஞ்ச் இருக்கு. இத நம்ம ஃபேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தான் இந்த சேலஞ்ச் வருது அப்படின்னு என்னுடைய குரு சொன்னது அப்பப்போ எனக்கு ரிமைண்டர் ஆகும். ஸோ அததான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்கம் ஆஃப் த மந்த் வந்து ரூ. 8774 ஆர்எஸ் ராஜன் சாருடைய ட்ரைனிங்ஸ் வந்து யூடியூப்ல கிடைச்சிச்சு. ஸோ யூடியூப்ல டைமண்டா அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். டேக் மை சைடு கிரியேட் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ என்னுடைய சைட்ல என் டீமுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தேன். அப்புறமா ஜூம் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எடுக்க கத்துக்கிட்டோம். ஸோ டெக்னிக்கலா கொஞ்சம் இது எப்படி பண்றாங்க, எப்படி ஜூம்ல எடுக்கிறாங்க, ஸோ எப்படி நாம எடுக்கலாம், எப்படி நாம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீமா டிஸ்கஸ் பண்ணி ஜூம்குள்ள வந்தோம். ஸோ 5th மந்த் ஃபுல்லா லாக்டவுன் தான். ஸோ அப்போ எங்க டீமை வந்து நிறுத்த ஆரம்பிச்சோம். 5th மந்த்தும் பிரான்ச் டைரக்டர் மெயின்டைன் பண்ணேன். ஸோ இன்கம் எடுத்தேன். ரூ. 11,632. போன மாசத்தோட கம்பேரிட்டிவ்லி அதிகமாக்கினேன். ஸோ ஃபுல் டைம் ட்ரைனிங் ஜூம்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். டேக் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஜூன் 2 எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இந்த டே வெஸ்டிஜன்ஸ் யாருமே மறக்கக்கூடிய நாள் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஆனிவர்சரி டே. இந்த ஆனிவர்சரி டே அன்னைக்கு எனக்கு ரொம்ப சுத்தமா மறக்க முடியாத ஒரு டே வந்து மிங்கிளான ஒரு டேயான்னு பாத்தீங்கன்னா, என் பையன் 5 மாச கேரியர் வயித்துக்குள்ள இருக்கும் போது நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். ஸோ பையன் வெளியே வரான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய பையன் பிறக்கிறான். அப்போ வந்து கம்பெனி 5500 பாயிண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. டபுள் சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பக்கம் பையன் பிறக்கிறான், ஒரு பக்கம் வந்து கம்பெனி வந்து பிளானை வந்து கம்மி பண்றாங்க. எல்லா டவுன்லைன்ஸ்க்கும் சந்தோஷம். ஆனா நான் அந்த மீட்டிங் பார்க்க முடியல. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நாம கத்து கொடுத்த ஒரு விஷயம் நமக்கே திருப்பி வரும். அதை நான் உணர்ந்த அந்த நேரம். நான் வந்து பிளானை பார்க்கல. எனக்கு கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் என் டீம் மெம்பர்ஸ் என்னுடைய டவுன்லைன் பிரதர் நீங்க நம்ம வந்து கம்பெனி சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க. 5500 பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் சீக்கிரமா பிரான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ என் பையன் பிறந்த நேரம் இதுவும் எனக்கு ரெண்டுமே வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1 இயர்ல அடுத்த ஒரு காட்சி, அதாவது எந்த கம்பெனி பண்ணுவாங்க, இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. கண்டிப்பா வந்து இதுல இருந்து மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் கம்பெனிக்கு வருமானம் இல்லாத நேரத்திலையும் அந்த கம்பெனியோடைய லெவலை கம்மி பண்ணிக்கிட்டு, அதாவது டார்கெட்டை அதிகப்படுத்துவாங்க. கரெக்டா? கம்மி பண்ணி அதை வந்து நம்ம எல்லாரையும் பணத்தை கொடுத்து நம்மள வந்து மெயின்டைன் பண்ண வச்ச கம்பெனிக்கு நான் என்ன ப்ரவுட் சொல்றதுன்னு தெரியல. மை சன் பாண்டே. ஸோ அந்த மாசம் என்னுடைய வருமானம் ஜூன் மாசம் 13,745 ரூபாய். ஸோ 6 மந்த் சில்வர் டைரக்டர்ன்ற பொசிஷன் போனேன். ஸோ சில்வர் டைரக்டர் அப்படின்னும் போது எனக்கு கீழே உடனே வந்து 5500 பாயிண்ட். நிறைய பேர் அதாவது சடனா வந்து டக் டக் டக்குன்னு வந்துட்டாங்க. பட் ஆனால் குவாலிஃபிகேஷனுக்குள்ள வர முடியாம 11% எல்லாருமே டக்குன்னு வந்துட்டாங்க. பட் ஆனால் குவாலிஃபிகேஷன் பண்ணிக்க முடியல. ஸோ சில்வர் குவாலிஃபை பண்ணிட்டேன். ஃபுல் டைம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ டீம் மீட்டிங் வந்து கண்டினியூஸா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ஜூலை மந்த் கண்டினியூ ஆச்சு. ஸோ 7th மந்த் ஸ்டார் டைரக்டர் ஆனேன். ஸோ ஸ்டார் டைரக்டர் அச்சீவ் பண்ற நேரம் ஆர்எஸ் ராஜன் சாரோட ஒரு யூடியூப் லைவ் இருந்தது. ஸோ 36,000 ரூபாய் வருமானத்துக்குள்ள போனேன். ஸோ இது இந்த தேதி யோசிச்சுக்கோங்க. ஜூலை மந்த். ஸோ ஜூலை மந்த், பிப்ரவரி மாசம், ஜூன் மாசம் ஜூம் ட்ரைனிங். ஸோ அடுத்தது ஆகஸ்ட் மந்த் டைமண்ட் டைரக்டர் பொசிஷன் மாத்தினேன். ஸோ 4 பேர் நமக்கு கீழே ஒரு 4 டைரக்டர் கொண்டு வந்தா நாம டைமண்ட் அப்படின்ற லெவலுக்கு போகும். ஸோ அந்த லெவலை நான் அச்சீவ் பண்றதுக்கு வந்தேன். அப்ப என்னுடைய வருமானம் 97,542. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய். ட்ரீம் இன்கம்குள்ள போன மாதிரி இருந்தது. ஆனா போல. ஓகேங்களா? பட் இருந்தாலும் விடாமுயற்சி ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் 97,000 தானே, அதை அச்சீவ் பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமும் கரெக்டா போயிட்டு இருந்தது. அப்புறமும் டீம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சோம். 9th மந்த் டைமண்ட் டைரக்டர் லெவல்ல மறுபடியும் மெயின்டைன் பண்ணி 1 லேக்குள்ள போயிட்டேன். 1 லேக் கிராஸ் பண்ணிட்டேன். கோல் இன்கம் அச்சீவ் பண்ணியாச்சு. அன்னைக்கு பிப்ரவரி மாசம் நம்ம அனௌன்ஸ் பண்ண கோல் இன்கம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ விடாப்படியா பண்ணிட்டே இருக்கோம். 5th மந்த் அடுத்த மாசம் 5th மந்த் 12th மந்த் கம்பெனி நமக்கு
நிறைய ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற விஷயம் வந்து 1,32,342 வருமானத்துக்குள்ள வந்து கோல் லெவல்லையும் அச்சீவ் பண்ணிட்டேன். 1 இயர்க்குள்ள 1 லேக் ஏர்ன் பண்ணணும். 1 இயர்க்குள்ள 1 லேக் கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் கையில எடுத்துட்டேன். ஸோ அந்த நேரத்துல குவாரண்டைன் இருந்தது. பட் இருந்தாலும் கம்பெனி சைட்ல அவார்ட்ஸ் வைக்க முடியாது. கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டாங்க. டிராவல் போக முடியாது. ஸோ நாங்க எதெல்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணோமோ அது எதுவுமே எனக்கு அனுபவிக்க முடியல இந்த 1.5 இயர்க்குள்ள. ஸோ அப்போ வந்து சின்னதா ஒரு டீம் மீட்டிங், ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் நேர்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு மீட் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சோம். பட் அப்புறமா சரி நான் ஒரு 4 லீடர் கொண்டு வரேன், நான் என்னுடைய டவுன்லைன் கூட்டு வரேன் அப்படின்னு, யுவராஜன் டவுன்லைன் கொண்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீமா இவ்வளவு பேர் வரலாம், இவ்வளவு பேர் கேதர் ஆகலாம்னு யோசிச்சோம். சரி எல்லாருமே கேதர் ஆகும், அவங்கவுங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சு ஒரு சின்ன அவார்ட் ஃபங்க்ஷன் எங்களுக்குள்ளேயே வச்சுட்டோம். ஸோ அந்த நேரத்துல சரவணன் என்னுடைய இமிடியட் அப்ளைன் டபுள் கிரவுண்ட் டைரக்டர் இப்போ. ஸோ அந்த அவார்ட் கொடுக்கும்போது யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் இருந்தாரு. த ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்குள்ளேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஸோ அது அவார்டா எனக்கு அவரு கொடுத்தது ரொம்ப ரொம்ப ப்ரௌட் மூமெண்டா ஃபீல் பண்றேன். ஸோ அடுத்த ப்ரௌட் மூமெண்ட் வருமானம் அவார்டு வாங்குறதும் சந்தோஷம் தான். ஸோ வருமானம் கொடுக்கறதும் சந்தோஷம் தான். ஸோ அதுல மிஸ்டர் நம்மளுடைய டபுள் கிரவுண்ட் டைரக்டருக்கு நாங்க 4 பேரும் மேல இருந்து அந்த உங்களுக்கு தெரியும் யுவராஜன் கிரவுண்ட் ஈவினிங் வித் கிரவுண்ட் ஸ்ரீமதி யுவராஜன் ஸ்ரீமதி பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது முரளி சங்கர் இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பிரபாகரன் இருக்காரு, நான் இருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு அவார்டு நாங்களே ஆர்டர் பண்ணோம். அவருக்கு தெரியாது அது. ஸோ அதை கொஞ்சம் பண்ணது சஸ்பென்ஸா பண்ணோம். ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ஹாப்பினஸ். நாங்க கொஞ்சம் சிம்பிளா பண்ணிக்கிறதுக்கு தான் கம்பெனி கிடையாது ஆக்சுவலா. இது யாருமே கவர்மெண்ட் அலோவ் பண்ணாததுனால நம்மளால எல்லாரையுமே இன்வைட் பண்ணி பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன மொமெண்டம் வந்து எங்களுக்குள்ள கிரியேட் ஆச்சு. ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த அவார்டை என்னுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த என்னுடைய டீம் மெம்பர்ஸ், என்னுடைய டவுன்லைன்ஸ், லைஃப் லைன்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களோட நான் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ்ல இருந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கினதோ இல்லை காலேஜ்ல அனௌன்ஸ் பண்ணதோ, நான் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது. ஸ்டேஜ் வந்து எனக்கு வந்து எதையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஸோ அப்படி வந்து எனக்குள்ள ஸ்டேஜ் ஃபியர் இல்லாததுனால இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்து எனக்கு சாதாரணமா இருந்துச்சு. பட் திஸ் அவார்ட் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸா நான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா இது என்னுடைய தனிப்பட்ட ஒருத்தருடைய அவார்ட் கிடையாது. ஒரு டீம், ஒட்டுமொத்த மக்களுடைய பல பேருடைய மைண்ட் செட் எல்லாத்தையுமே ஒன்றாக்கி ஒரு டீமா உருவாகி அந்த டீமுடைய ஈடுபாட்டுல இருந்து வந்த அவார்டு. ஸோ கிட்டத்தட்ட த கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வாங்கின அவார்டை நான் ஃபீல் பண்றேன். ஸோ எல்லா வெஸ்டிஜியன்ஸும் அவார்டு வாங்கும் போது அதை ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது தனி மனிதனுடைய அவார்டு கிடையாது. ஸோ அது ஒரு 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 டீமோடைய அவார்டு அப்படின்றது எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்தது. ஸோ கம்பெனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நமக்கு கொடுத்த பிளான் வந்து ஜான் மாதம் வந்து அதை பர்மனன்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த நேரத்துல அடுத்தடுத்த ஜான்வரி பிப்ரவரி மாசங்கள்ல வருமானம் மேக்குள்ள அப்படி வருமானம் ஏற ஆரம்பிச்சது. கிரவுண்ட் டைரக்டர் லெவல்ல அப்படியே தக்க வைக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் ஜூன் 2ஆம் தேதி என்னுடைய பையனுடைய பர்த்டே. கம்பெனி இன்னொரு நியூ பிளான் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நியூ பிளான் இப்போ கொடுத்திருக்கிற பிளான் நிறைய எல்ஓபி பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு சேஞ்சஸ் கொடுத்து சூப்பரான ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கீழே நிறைய பேர் வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு பிளானை கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என் பையன் பிறந்து 1 இயர் ஆயிருக்கு. ஸோ 1 இயர் ஆயிருக்கு என் பையன் பிறந்து. இப்போ என்னுடைய வருமானம் ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய 18வது வருமானம் கிரவுண்ட் டைரக்டர் இன்கம் 1,59,385 ரூபாய். கோல் லெவல் ஜூம் ட்ரைனிங் மீட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். வெஸ்டிஜியன்ஸோடைய ஏர்னிங்ஸ் வந்து இந்த பிபிடி நான் ப்ரிப்பேர் பண்ணும் போது 12,67,304 ரூபாய். நேற்று சேலரி போட்டதோட சேர்த்து 14 லட்சம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்த்தும் என்னுடைய இன்கம் வந்து 1,50,000 கிட்ட தாண்டி இருக்கு. ஸோ த ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம கம்பெனியில பெரிய ஆவரேஜை விட அதிகமாகவே ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கம்பெனி ஜாப்லனா நம்ம வந்து 1 வருஷம் 2 வருஷம், நான் தான் சொன்னேனே உங்களுக்கே தெரியல, நான் 1.5 வருஷமா ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல 8,000 ரூபாய் வருமானத்துல இருந்து 9,000 வருமானம் போறதுக்கு
1.5 வருஷம் செலவு பண்ணதை இங்க ஒரு 1.5 வருஷத்துல 1,59,000 சம்பாதிக்க முடிஞ்சது. இது என்னுடைய வருமானம் மட்டும் இல்லை, எனக்கு கீழே பல பேருடைய வருமானம், அவங்களுடைய வருமானமும் உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? யாருமே வந்து இங்க நான் மட்டுமே சம்பாதிச்சிடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வெஸ்டீஜ் நான் மட்டும் சம்பாதிக்கிற வாய்ப்பா இருந்தா அதுல நான் இறங்கியே இருக்க மாட்டேன். எனக்கு கீழே நிறைய பேருடைய வருமானம் இங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹவு டு கெட் சக்சஸ் இன் லைஃப்? எல்லாருடைய லைஃப்லயும் சக்சஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஸ்பெஷலா இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வெஸ்டீஜ்ல சக்சஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ மை பர்சனல் சஜஷன் அண்ட் அட்வைஸ், சக்சஸ்க்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய டேக் டிசிஷன், உங்களுடைய டிசிஷனை டேக் பண்ணிக்கோங்க. அந்த டிசிஷனுக்காக பிளான் அண்ட் கோல் போங்க. ஒரு பிளான் நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கான கோல் செட் பண்ணிக்கோங்க. கோல் செட் பண்ணிக்கிட்டு பாத் மேக் பண்ணிக்கிட்டு, அந்த பாத்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எல்லா வேலையிலுமே எல்லாருடைய மொமெண்ட்லயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி நீங்க வந்து டில் அச்சீவ் யுவர் நெவர் டேக் ரெஸ்ட். உங்களுடைய லெவல், உங்களுடைய இது வரையும் நீங்க ரெஸ்ட் எடுக்காம அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நோ எக்ஸ்கியூஸ். எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கொள்ளாதீங்க. காரணத்தை தேடினா நம்மளுடைய கோல் மிஸ் பண்ணிடும். காரணத்தை தேடினா நம்மளுடைய சக்சஸை மிஸ் பண்ணிடும். காரணம் எல்லாருக்குமே கிடைக்கும், காரணத்துக்கு வருமானம் கிடைக்காது. காரணத்துக்கு வாழ்க்கை மாறாது. காரணத்துக்கு நம்மளுடைய வயிற்று பசி தீராது. ஸோ நாம தான் அதுக்கு சக்சஸ் பண்ணணும்னா எக்ஸ்கியூஸ் இல்லாம ஒர்க் பண்ணுங்க. டேக் ரெஸ்பான்ஸ் அண்ட் மூவ் ஃபாஸ்ட் வித் கன்சிஸ்டன்சி ஒர்க். இதை ஏன் நான் திருப்பி சொல்றேன்? நிறைய பேர் கன்சிடென்சி பண்றோம், வெஸ்டேஜ்ல 100 டிவி பண்றோம், பட் ஒர்க்கை கன்சிடென்சி பண்றது இல்லை. 6 மணிக்கு ஒரு நாள் பிளான் பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து 6 மணிக்கு பண்ண மாட்டோம். ஸோ அப்படி நம்ம வந்து பிளானை வந்து அந்த ஒர்க் டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஃபுல் டைம் பண்றீங்க, நிறைய பேர் பார்ட் டைம் பண்றீங்க. பார்ட் டைம் பண்றவங்க ஷார்ப்பா உங்களுடைய டைம் நீங்க வகுத்து அதுக்குன்னு இந்த ஜாபுக்குன்னு நீங்க வந்து டைம் கொடுக்கணும். ஆர்எஸ் ராஜன் சார் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், வெஸ்டீஜ்ல ஊறுகா அப்படின்ற ஒரு விஷயம், ஊறுகா கொடுக்குற டைம் கொடுங்க. சாப்பிட்றதுல ஊறுகா ஒரு ஓரமா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டைமையாவது வெஸ்டீஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இங்க எனக்கு அது முழு நேரமா கொடுக்க ஆரம்பிச்சா என்னுடைய வேல்யூ வந்து வேகமா வந்துருச்சு. நிறைய பேர் ஃபுல் டைம் இல்லாம பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த நேரத்தை நீங்க கொடுக்கணும், கன்சிஸ்டன்சியான ஒர்க்கை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பா சக்சஸ் வரும். அது வெஸ்டீஜ்ல கண்டிப்பா உறுதியா வரும். எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடையாது, எல்லாருக்குமான வாய்ப்பு இந்த வெஸ்டீஜ்ல காத்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே இது சாத்தியம் இல்லாத இடத்துல யாரும் இங்க தேடல. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ண வேண்டிய இடம் இங்க வந்தாச்சு. என்னுடைய சக்சஸ்க்கு காரணமா இருந்த நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணியாகணும். அதுல என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய சூப்பர் அப்ளைன்ஸ் மிஸ்டர் ஷரீஃப் சரவணனுக்கு மேல இருக்காங்க. ஷரீஃப் அப்படின்றவர், குர்ஃபான் ஷரீஃப், அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நுங்கம்பாக்கம் வரும்போது அவரையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நான் உள்ள வந்தேன், இந்த மீட்டிங் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஷரீஃப் வந்து ரொம்ப இப்போ யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்ட் லெவல் இருக்காரு. அப்பப்போ பேசிக்குவோம், அப்பப்போ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். ஆரம்ப கட்டத்துல ஃபீல்டு ஒர்க்ல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஷரீஃப்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பரான ஒரு பர்சன், ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதுக்கு மேல இருக்கிற சூப்பர் அப்ளைன்ஸ் மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் சார். ஸோ இவர் சொன்ன ஒரு வேர்டு நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல எனக்கு ஞாபகத்து, இந்த பிசினஸ்ல நீ சாதிக்கணும்னா நீ லீடரா மாறணும். அது நமக்கு பிடிச்ச விஷயம் தானே. காலேஜ்ல ஸ்கூல்ல இருந்து லீடரா இருந்திருக்கும். ஸோ நம்ம மக்களுக்கு முன்னாடி நிற்கணும், அதுதான் லீடர். அவங்களுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கணும், நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அது கைட் பண்ணணும். அதை நான் கிளியரா பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள அவர் சொல்லும் போது நான் கேரண்டி கொடுத்தேன், சார் நான் இப்போ ஒரு நல்ல லீடரா இருக்கிறேன்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. உங்களுடைய கைடன்ஸ்ல நான் எனக்கு ஆணித்தரமா பதிஞ்ச ஒரு விஷயம், நீ லீடரா மாறினாதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் லீடரா இருக்கேன், கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்யூ. அடுத்தது நாங்களுடைய அதுக்கு அப்போ ஆதவன் பாலாஜி சார், ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்போ ஆரம்ப கட்டத்திலலாம் இந்த இன்கம் எப்படி போடுறாங்க, ஷேர் எப்படி வருது, அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்க, எதுவுமே தெரியாது, ஓகேங்களா. அப்போ வந்து சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் ஃபோன்லயோ இல்லை நேரில் பார்க்கும்போது கேட்டால் கைட் பண்ணியிருக்காரு. ஸோ விஐபி ட்ரைனிங்க்குலாம் இந்த ட்ரைனிங்க்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதில் தான் நாங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அடுத்தது மணவாளன் சார். இவர்கிட்ட நான் பெரும்பாலும்
இவங்க 3 பேரை பார்த்துருக்கேன். மணவாளன் சாரை நான் பார்த்ததில்ல. திருவண்ணாமலையில இருக்காரு. ஃபோன்ல பேசுறதோட சரி. ஸோ அப்பப்போ கைடன்ஸ் கேட்டிருக்கோம். சரவணனோட சேர்ந்து கான்ஃபரன்ஸ் பேசியிருக்கோம். ஸோ சூப்பரா எக்ஸலண்ட்டா அந்த டைம்ல ஹெல்ப் பண்ண சூப்பர் அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சின்சியர் தேங்க்ஸ். ஸோ நீங்க கத்துக் கொடுக்காத பாடத்தை நாங்க யாருக்கும் கத்துக் கொடுக்க முடியாது. நீங்க கத்துக் கொடுத்ததுனால தான் நாங்க வளர்ந்துருக்கோம். எல்லாருக்குமே அப்ளைன்ஸ் இந்த கிரேட் அப்ளைன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் அப்ளைன் இருந்தாங்க. ஸோ அப்ளைனோட சேர்ந்து கிராஸ் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு கொஞ்சம் கிராஸ் லைன்ஸ்ன்னு சொல்றதா யாருன்னு சொல்றதுன்னு தெரியல. இந்த 3 பேருமே கிராஸ் லைன் ஃப்ரெண்ட்ஸ். சரவணனுக்கு கீழே இமிடியேட்டா ஜாயின் பண்ண 4 பேர். பிரபாகரன், யுவராஜ் அண்ட் முரளி சங்கர். ஸோ நாங்க எல்லாருமே கிரேட் சப்போர்ட் டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக தான் இந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஈகோ இல்லாமல் டில் நவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்குமே வந்து எந்த ஒரு டீவியேஷனும் ஆகுனது கிடையாது. ஸோ பிரபாகரன் கிட்ட நான் கேட்பேன், யுவராஜன் இன்னைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, பிரபாகரன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும்னா டீமா பண்ணுங்க, யூனிட்டியா பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட். நாங்கள் அப்படிதான் பண்றோம். ஸோ அடுத்தது என்னுடைய டீம் பேர் நான் வந்து வெஸ்டீஜ் இன்ஃபினிட்டி டீம்னு வச்சிருக்கேன். என்னுடைய லைஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் அவங்களுக்கு லைஃப் கொடுத்ததா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு லைஃப் கொடுத்ததா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால நான் எப்பவுமே என் டவுன்லைன் சொல்றதுல என்னுடைய லைஃப் லைன் தான் பார்க்குறேன். ஸோ அப்படி எனக்கு இமிடியேட்டா என் கூட ஆரம்பத்திலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஸ்டார் டைரக்டர் தர்ஷன். ஸோ அடுத்தது கோல்ட் டைரக்டர் கணேஷ். கிட்டத்தட்ட தர்ஷனுடைய வருமானம் 45,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ ஐஎஸ்டி இன்கம். கணேஷ் வந்து 97,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு மிஸ்டர் மிஸ் விஜயலட்சுமி கோல்ட் டைரக்டர் லெவலில் இருக்காங்க. ஹையஸ்ட் இன்கம் 36,000 ரூபாய் இன்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு நான் நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணதுல என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு இவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கெரியரை சூப்பராக சேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கோல்ட் டைரக்டர் லெவல் பொசிஷன் போயிருக்காங்க. ஸோ அடுத்தது கோல்ட் டைரக்டர் தமிழ்மணி, அவரும் என்னுடைய டீம்ல இருக்கிறாரு. ஹையஸ்ட் இன்கம் வந்து 20K கிட்ட அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்ட் டைரக்டர்ஸ். அடுத்தது அவங்களுக்கு கீழே இருக்கிற சில கோல்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. கோல்ட் டைரக்டர் காயத்ரி இருக்காங்க. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட 36,000 ரூபாய் கீழே இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 45,000 ரூபாய் மதன் அப்படின்ற ஒரு கோல்ட் டைரக்டர் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 36,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்ப சபரிமுருகன் சார். அதுக்கப்புறமா கோல்ட் டைரக்டர் 20,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ரேணுகா சிஸ்டர். ஸோ இவங்க எல்லாமே இண்டிவிஜுவலா அவங்கவுங்க டீமை அவங்களே ரன் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியலான லீடர்ஸா மாறிட்டாங்க. அடுத்தது கருப்பையா சார் கோல்ட் டைரக்டர் இருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட இந்த மாசம் 39,000 ரூபாய் கிலோ ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொருத்தர் அடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஸ் சில்வர், கோல்டுக்கு அப்புறம் சில்வர்ஸ் இருக்கிறாங்க என் டீம்ல. ஸோ சில்வர் டைரக்டர் இவர் இப்போ இந்த மாசம் கோல்டு ஆயிருக்காங்க, சில்வர் கிடையாது. ஸோ தினேஷ் அப்படின்றவர் சில்வர் டைரக்டர்ல கோல்டு டைரக்டர். ஸோ பிபிடி ரெடி பண்ணும்போது சில்வர், பட் இப்போ கோல்டு டைரக்டர். ஸோ அதுக்கப்புறமா சுதன் அப்படின்றவரும் சில்வர் டைரக்டர் பொசிஷன்ல இருக்காங்க. சில்வர் டைரக்டர் குணசிங் பாபு சார், சில்வர் டைரக்டர் சரவணவேல். ஸோ அடுத்தது இவங்க எல்லாருக்குமே என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரை பத்தி நான் தனித்தனியா சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் அவங்கவுங்க ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா, எல்லாமே நாமளே பேசிட முடியாது. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் பிரான்ச் டைரக்டர்ஸ் எனக்கு கீழே இருக்கிறாங்க. எல்லாருமே அனுப்பிரியா, ஸ்ரீராம், லிங்கா, மோகன் சார், அனீஷ், அப்புறமா யசோதா, உதயா, சிவகுமார், மாலதி. அதுக்கப்புறமா புதுசா இந்த மாசம் பிஹெச் முடிச்சிருக்காங்க, டாக்டரேட்டோட இருக்காங்க. கீழே வந்து அவங்க ஒரு அபிராமி சிஸ்டர், அவங்களும் வந்து பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாசம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் பிரான்ச் டைரக்டர்ஸ் சில்வர் டைரக்டர்ஸ் ஸ்டெல்லா மேரி, பிரகாஷ், அடுத்தது குணசுந்தரி, அதுக்கப்புறமா துபாயில சதீஷ், என்னுடைய பேரே அவருக்கு ஒருத்து துபாயில இருந்துகிட்டே தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல துபாயிலையும் டீம் செட் பண்றாங்க, தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல இருந்துகிட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வெஸ்டீஜ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பிசினஸ் எடுக்கும்போது ஜீரோல தான் ஆரம்பிச்சேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க நான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். துபாயில இருந்து பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சதீஷ் அப்படின்ற ஒரு பிரான்ச் டைரக்டர் லெவல்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் எப்பவுமே தேங்க் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பர்சன்ஸ் ஹார்ட்லி மேனேஜ்மெண்ட் சைட்ல எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பிரணவ் சார். ட்ரைனிங்ஸ் யூடியூப்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. விஐபி ட்ரைனிங் ஆகட்டும், விஎல்சி ட்ரைனிங்ஸுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அசோக் சார் சப்ளிமெண்ட் ட்ரைனிங் ஆகட்டும், இப்போ மோகன் சார் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் அக்ரிலையும் வந்து கலக்கிட்டு இருக்கிறாரு.
ஸோ ட்ரைனிங் அப்படின்னா நம்ம டீமுக்கு நம்ம கம்பெனிக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ்டர் அசோக் சார். அடுத்தது நம்மளுடைய ஜோனல் மேனேஜர் சதீஷ் சாரோடைய போட்டோ கிடைக்கல, சாரி சார், சின்சியர் தேங்க் டு ஜோனல் மேனேஜர் சதீஷ் சாருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய டபுள் கிரவுண்ட் டைரக்டர் சரவணனுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது எல்லாம் இருந்தாலும் இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு இப்படி ஒரு பிளானை கொடுத்தவர் மிஸ்டர் கௌதம் பாலி, அதுக்கப்புறம் தீபக் சுத் சார் அண்ட் கன்வீர் பிங் சார். கன்வீர் பிங் சார் பத்தி இவங்களெல்லாம் நான் நேர்ல பார்க்கல, பட் இருந்தாலும் கேள்விப்பட்டது, யூடியூப்ல பார்த்தது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். சாஃப்ட்வேருக்கு நம்மள கம்பெனியை சாஃப்ட்வேர் லெவல்ல கொண்டு போயிட்டு புது புது ஆப்லயே நிறைய விஷயங்கள் அப்டேஷன் கொடுக்கறது எங்களையே பிரமிக்க வைக்குது. புது புது விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ த டாப் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நம்ம இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேட் பிளானை கொடுத்தவர், கிரேட் ஃபாதர் அப்படின்னே சொல்லலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு பெருபா சம்பாதிக்காம, ஒரு லைட்டு போடாம, ஒரு டிவி ஆன், ஒரு ஒரு கடை வைக்காம, எதையுமே இல்லாம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தவர் மிஸ்டர் கௌதம் பாலி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் நான் ஹார்ட்லி நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே ஒரு ஜேர்னியா இருந்திருக்கும். என்னுடைய ஜேர்னி வித் லேர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்னுடைய ஸ்டோரி. நான் உங்களுடைய ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கப் காஃபியோட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே இங்க யாரெல்லாம் வெஸ்டீஜ்ல சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கிரியேட் யுவர் ஓன் சக்சஸ் ஸ்டோரி கிரியேட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. அதுக்கான நாள் நோட் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி ஹாப்பி டு யுவர். உங்க எல்லாருக்கும் உங்க கூட எனக்கு தேங்க் பண்ணிக்கிறது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி வெரி கிரேட் மிஸ்டர் சதீஷ். இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டுலேருந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அந்த 1 year 1 lakh இதை வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து லெவல்ஸும் சரி, ஆஸ் வெல் அஸ் உங்களோட இன்கமும் மேலும் மேலும் வளரும். நிச்சயமாக வளர்றதுக்கான வழிகள் ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்து நிச்சயமாக எங்ககிட்ட இருக்கு. ஸோ சூப்பராக இருந்தது உங்களுடைய இந்த ஜேர்னி வித் வெஸ்டீஜ் அப்படிங்கிறது. ஏன்னா இது வெறும் ஒரு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு மட்டும் இதை முடிக்க முடியாது. ஏன்னா சக்ஸஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது இதோட நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து காத்துட்டு இருக்கு. அது எல்லாமே நிச்சயமா நீங்க அடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சார், கேட்கலாம். இப்போ பொதுவா என்ன நினைக்கிறாங்க, இப்போ இந்த சோப்பு பேஸ்ட் இதெல்லாம் வந்து விற்கணுமா, இதெல்லாம் ஒரு வியாபாரமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேபி இப்போ புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர்கள் வந்து நம்ம முதல்ல பேசும்போது இந்தந்த ப்ராடக்டா இதெல்லாம் போய் எனக்கு பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு அப்ளைட் சயின்சஸ், அதுவும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் சைடில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க் ப்ரொஃபைல், ஈவன் தோ சேலரி அடுத்த விஷயம்னா கூட, பட் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபைல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுன காரணம் என்ன? எனக்கு இது தோணுன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் ராஜன் சாரோடைய லைவ் ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, ஸோ அவருடைய ப்ரொஃபஷனலும் கிட்டத்தட்ட அவரும் எம்இ மாஸ்டர் டிகிரி கிட்ட படிச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து 17 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் சொன்ன ப்ரெசன்டேஷன்ல. ஸோ நான் வந்து பெட்ரோலுக்கு யோசிச்சு போட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஒரு வேர்டு தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. நான் பிலீவ் பண்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் பெட்ரோல் போடும்போது டிராப் கணக்கு பார்ப்பீங்க அப்படின்னு. நான் கணக்கே பார்க்கறது இல்லை. ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் விழுதுகிட்டே இருக்கு. நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். சுதந்திரமா செலவு பண்ற 17 லட்சம் சம்பாதிக்கிற மாசம். நீங்க சொல்லும் போது இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, சோப்பு சீப்பு இந்த விஷயங்கள் அப்படின்றது. எல்லாம் நான் லேர்ன் பண்ண வரையும் இந்த வெஸ்டீஜ் அப்படின்றது நம்மள சோப்பு சீப்பு எடுத்துட்டு போய் விற்க சொல்லி சொல்லாதே கிடையாது. நாம கம்பெனியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கம்பெனியில இருக்கிற ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் பிளஸ் கம்பெனி பத்தின டீட்டெயில்ஸ், இதுக்கான இன்கம் எப்படி கொடுக்குறாங்க, ஷேர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம டீச் பண்ணாலே நம்மளுடைய வருமானம் இங்க பெரிய அளவில் இருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் சேல். கம்பெனி நம்மளை சேல் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்றதுல நான் தெளிவா இருந்தேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டி நகர்ல ஒர்க் பார்ட் டைம் ஜாப் பண்ணேன்னு சொன்னேன். அப்பவும் என்னுடைய ப்ரொஃபைல் நான் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தேன்.
அப்பவும் ஒரு 200 ரூபாய் வருமானத்துக்காக இன்னொருத்தருடைய பிசினஸ்க்காக நான் பிளாம்பேட் கொடுத்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து அதெல்லாம் காணாம போயிடுச்சு. எனக்கு பணம் அப்படின்றதுக்காக இல்ல. என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, பணம் வந்து ஒரு வேல்யூ தான். இங்க வந்து படிப்பு, உயர்வு, ப்ரொஃபைல் அப்படிலாம் இல்லவே இல்ல சார். நாம என்ன மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்ல நம்மளுடைய மனசுல இருக்கிறோம். நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல அப்படின்னா, அத நம்ம தெளிவா பண்ணலாம் அப்படின்றதுல எனக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. வெஸ்டீஜும் அதே பிளானோட, அதே சூப்பரான ஒரு சக்சஸோட எல்லாமே இருந்ததுனால, என்னுடைய ஹார்ட் வந்து அதுக்கு மெல்ட் ஆகி அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி நெறைய பிளானு, நெறைய கம்பெனிஸு, நெறைய விஷயங்கள் எம்எல்எம்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் நான் தொடவே கிடையாது. தொடவே கிடையாது. ஓப்பனா சொல்றேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வெஸ்டீஜ் மட்டும் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெறைய விஷயங்கள் எனக்கு கிட்ட வந்தது எல்லாத்தையுமே நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா, அங்கெல்லாம் ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பிசினஸ் அப்படின்றது ஒரு ஒரு வேற விதமான பரிமாணத்துல இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்குதுன்றத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டதுனால இத பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இதுல இதுல வந்து எனக்கு ஈகோவோ, ப்ரொஃபைலோ தெரியல. நெறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லா ப்ரொஃபைலுமே வேற ஒருத்தருக்கு ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கு. ஜாப்ன்னு நம்ம சர்ச் பண்ணி போனோம் அப்படின்னா, நம்ம வேற ஒரு நம்ம ப்ரொஃபைல வேற ஒருத்தருக்கு வித்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய டைம வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்வீஸ வந்து நம்ம ஓனா பண்ணிக்கிறதுக்கான இடமா இருக்கும்போது, இது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படிதான். சூப்பர்பான வார்த்தைகள் சார். உங்க ப்ரொஃபைல் அதாவது கரெக்ட். நம்ம ப்ரொஃபைல நம்ம மத்தவங்களுக்கு வித்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரொஃபைல மத்தவங்களுக்கு விக்காம, நமக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி பிகாஸ் இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஸோ மேபி இத பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. வேற கம்பெனிஸ் என்ன ஏது உங்களை அப்ரோச் பண்ணியிருந்தா கூட, பட் அதுக்குள்ள நீங்க ஒரு கவனம் செலுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வெஸ்டீஜ் வந்த பிறகு இதை பத்தி ஏதாவது ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பத்தி கேள்விப்பட்ட அன்னைக்கு, இந்த பிசினஸ நம்ம கையில எடுக்கலாம் அப்படின்னு தோணுன நிமிஷத்துல இருந்து நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு நைட்டே நெறைய சர்ச் பண்ணேன். நான் ஜான்வரி 4ஆம் தேதி பிளான் பார்த்தேன். ஜான்வரி 6ஆம் தேதி சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் ஐடி போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி போடலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இன் பிட்வீன்ல நான் நெறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு 2 விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கூகுள். அதுக்கப்புறமா யூடியூப். அத ரீசென்ட் டேஸ்ல நம்ம கௌதம் பாலி சார் கூட சொன்னாரு. சூப்பர் அப்ளையன்ஸ் வந்து கூகுள் அண்ட் யூடியூப் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் பத்தி நெறைய அ சர்ச்ல வேற மாரி கேள்வி கேட்க எனக்கு தோணல. அ அங்க பிரசன்டேஷன்ல பார்த்த இயர்ஸ், எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர சம்பாதிக்க வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் அதுல அது சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அ வெறும் ஆர்.எஸ். ராஜன் சார் மட்டும் தானா? தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறமா இதோடைய ப்ராடக்ட் உடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? யூடியூப்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு? ஸோ அத ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு லேடி ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்ட பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட பிளட்டே வந்திருக்கு. அவங்க உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் ஆகி, அதுல இருந்து அவங்க கியூர் ஆயிருக்கு. வெஸ்டீஜ் உடைய மேனேஜ்மெண்ட் உடைய ப்ராடக்ட் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ பட் இருந்தாலும் அ நான் டெஸ்ட் பண்ணாம, நான் உணராம, நான் விஷயத்த யாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ண தோணல. இன்னைக்கும் வெஸ்டீஜ நான் உணர்ந்து, நான் யூட்டிலைஸ் பண்ணி அத தான் ஷேர் பண்றேன். ஸோ அப்போ இது என்ன இருக்கு? நான் ப்ரௌடாவும், என் ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன அந்த ப்ராடக்ட்டையோ, இந்த கம்பெனி பிளானையோ தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேனே தவிர, இதுல பொய் சொல்றதுக்கு ஒரு அளவுக்கும் அ வாய்ப்பு இல்ல. நான் உங்களுக்கு என்னுடைய சக்சஸ் ஸ்டோரியில சொல்லும்போதே சொல்லியிருந்தேன். ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நான் ட்ரெய்னராவும் இருந்தேன். ஸோ ட்ரெயின் அ பண்றதுக்கு. ஸோ அதுல எனக்கு புடிச்ச விஷயம் பொய் சொல்லக்கூடாது. ஆனா பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா பொய் சொல்லணும். ஏதாவது நம்ம ஓனா ஒரு ப்ராடக்ட் பண்ணா கூட அந்த ப்ராடக்ட்ட பத்தி நம்ம ஏதாவது கதை விடணும். ஏதாவது ஒரு விஷயங்கள் ஸோ அதெல்லாம் இங்க வெஸ்டீஜ்ல கிடையவே கிடையாது சார். ஓப்பனா என்ன இருக்கோ அத சொல்லலாம். அதுக்கான ஸ்டாண்டர்டைஸ் இருக்கு. நமக்கே தெரியலனாலும் ப்ராடக்ட் பத்தி தெரிந்தாலும் இ இன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைருலினா, ஸ்ரீபக்தான் தமிழ்ல போட்டுட்டு இன் தமிழ் போட்டாலோ, மலையாளம் போட்டாலோ, தெலுங்கு போட்டாலோ, கன்னடா போட்டாலோ யூடியூப்ல அழகா யாரோ ஒருத்தர் ப்ராடக்ட் ரிவ்யூ குடுத்துருக்காங்க. ஸோ அத எடுத்து அழகா ஷேர் பண்ணிட்டு, நம்ம வந்து ஈஸியா மூவ் ஆகுற மாரி தான் இருந்தது. நான் பார்த்தது எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டடா பார்த்தேன், சர்ச் பண்ணேன். இன்னுமிக்கும் நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. நெறைய டவுன்லைன்ஸ் புது புது பெர்சன்ஸ்
அதுக்கப்புறமா ஜாயின் பண்ண பிறகு சாட்டிஸ்ஃபேக்ஷனா நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறவங்க, மக்களாகிய மக்கள் கிட்ட மக்கள் குழப்புறாங்க அப்படின்னு குழப்பத்துல வந்து கேள்வி கேட்கும் போது சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணேன். அதுல நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனுடைய மேகசின்ஸ் எல்லாத்தையுமே க்ரோ த்ரூ பண்ணிட்டு அதெல்லாம் பேக்கப்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்க என்னுடைய டீமுக்கு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சர்ச் பண்ணிட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு லீகலைஸ்டா நிறைய பேருக்கு சக்சஸ் கொடுத்துருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் சக்சஸ் கொடுத்த ஒரு கம்பெனி அப்படின்றது தான் நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணி தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க சார் உங்க ஐடி கீழே அப்படின்னு பார்த்தோம்? டில் நோ எனக்கு கீழே 18,000 பேர் இருக்காங்க சார். 18,000 சில்லற இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 18,771 பேர் இன்னைக்கு வரையும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு வருஷத்துல நடந்த விஷயம்னே வச்சுக்கலாமே. நீங்க ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டீம் வளர்க்க ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஸ்பேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட். இந்த 1 இயர் ஸ்பேன்ல இன்னைக்கு 18,000க்கு மேல வந்து உங்க டீம்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா சார். ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டில் நோ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். யாரும் வந்து ரெட் கார்பரேட் போட்டு கூப்பிட்டது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் பிளானே 400 பேருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் பார்க்க முடியுதோ, எவ்வளவு பேருக்கு பார்க்க முடியுதோ, எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சாலும் இது மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ண போறேன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஓனா ஒரு பிசினஸ் பண்ணா எப்படி அனௌன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க, பாக்குறவங்க, பேசுறவங்க யாரு கேட்டாலுமே நம்ம வந்து வெஸ்டீஜ் பண்ணணும், நான் வெஸ்டீஜ் பண்றேன் அப்படின்றத அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் வேணான்னு சொன்னவங்க, 3 மாசமா வேணான்னு சொன்னவங்க விஜயலட்சுமி அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் 4வது மாசம் என்னோட 17,000, அதாவது 3வது மாசம் 17,000 ரூபாய் வருமானத்தை பார்த்துட்டு வந்தவங்க இப்ப கோல்ட் டைரக்டர் வந்து 36,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்துல இதை நான் ரிஜெக்ஷன்ஸ் இது இந்த பிசினஸ்ல இருக்கதான் செய்யும் அப்படின்றது ஆர்எஸ் ராஜன் சாருடைய ட்ரைனிங் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டேல இருந்து அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய சூப்பர் அப்ளைன் சரவணன் பிரதரும் எனக்கு அதை கைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிடாது, எல்லாருக்குமே எல்லாமே தேவை கிடையாது. நான் வந்திருக்கிறது பிசினஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பேர் வருவாங்க, 10 பேர்ல 8 பேர் வேணாம்னு சொல்லிட்டு போவாங்க, 2 பேர் வருவாங்க, ஒருத்தர் வாங்குவாங்க, ஒருத்தர் வந்து இதை பத்தி குறை சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப இதுல ரிஜெக்ஷன் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா உள்ள வந்தவங்க யாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போல. உள்ள வந்தவங்க அவங்களால மேபி இது எனக்கு செட் ஆகலைன்னு அவங்களா ஏதோ ஒரு மிஸ்கைட்ல போயிருக்காங்களே தவிர யாரும் என்ன வந்து இதை ரிஜெக்ட் பண்ண கிடையாது. ஆனா எனக்கு ஒரு அனுபவம் மட்டும் இருக்கு. ஒரு லைவ் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஒரு 40 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து எடுத்து கேட்டாரு, இந்த வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா இதுவாயிடும் அதுவாயிடும், நீ எப்படி இதை ப்ரமோட் பண்ற, எந்த தைரியத்துல நீங்க சொல்ற, உனக்கு வந்து நான் உடனே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னாரு. அது ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல நடந்தது லைவ் பிரசன்டேஷன். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிருக்கிற ஒரு போலீஸ் என்ன வந்து பிடிக்க வரல. ரிஜெக்ஷன் அப்படின்றது ஏன்னா எனக்கு தெரியும் கம்பெனி வந்து லீகலைஸ்டா இருக்கு, எல்லாமே ஃபார்மேட்டோட வச்சிருக்காங்க, எல்லாமே ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லா சர்டிஃபைடோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எந்த ஒரு பயம் இல்லாம இண்டிபெண்டா நான் ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க ரிஜெக்ட் பண்றவங்க அவங்களே பண்ணிக்கிட்டு அவங்களே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் திரும்பி வருவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை. கிரேட் சார், சூப்பரா சொல்லியிருக்கீங்க. நீங்க மேரேஜ் பண்ற டைம்லயே வந்து அப்ப ஜாப் வந்து உங்களுக்கு நிலையான ஒரு இது இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமே வந்து ஆல் ஆஃப் அ சடன் 43,000 ஒரு நாள் திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படிங்கிற நிலையில் இருக்கும்பொழுது, அப்போ வெஸ்டீஜ் பண்ண போறேன் அப்படின்னு உங்க வீட்டுல சொல்லும்போது உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட டைரக்டா சொல்லலாம் எதிர்ப்பு எப்படி இருக்கு? ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் கழுந்துடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க வீட்டுல. என்ன பண்ண போறோன்னு தெரியாம ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மாசம் வந்து மதிக்கல, இதெல்லாம் செய்வேன், அதாவது அவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருச்சு எல்லாமே செய்வாங்க, இதுல சக்சஸ் ஆகும், இமிடியேட்டா சக்சஸ் ஆகும் அவங்க நம்ப கிடையாது. யாருக்குமே வந்து ப்ராடக்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய ரிலேஷன் 9 பேருக்கும் அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபோன் கால்ல வந்து உங்க எல்லாருக்குமே ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் வந்து இதை பண்ண போறேன் சின்சியரான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் வேணாம் தான் சொன்னாங்க, எல்லாருமே வேணாம் தான் சொன்னாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட. இதை மட்டுமே ஃபுல்லா பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. இதை மட்டும் ஆணித்தரமா 3 மாசம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. லாக்டவுன் வந்த பிறகு வேற ஆப்ஷனே கிடையாது, ட்ரைனிங் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்போ
வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் உக்ரமா வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்டர்வியூஸ் ஆன்லைன் இன்டர்வியூஸாவது அட்டன் பண்ணி, அப்பயும் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேமிலி எல்லாருமே வந்து ஓப்பனா சொன்னா ஃபேமிலி எல்லாருமே வந்து ஜாப் ஏதாவது கிடைச்சிடணும்னு வேண்டுவாங்க. நான் வந்து இந்த ஜாப் கிடைக்கலன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வேண்டுவேன். ஏன் அப்படின்னா நான் பிசினஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்ல நான் வந்து ஒரு 6-7 மாசத்துல என்னுடைய இன்கமை நான் எடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் வந்து பழைய வருமானத்துக்குள்ள ஓடக்கூடாது, பழைய மாதிரி ஒருத்தர்கிட்ட கை கட்டி வருமானத்துக்காக ஓடக்கூடாது அப்படின்றதுல இருந்தேன். ஸோ 1 இயர்க்குள்ள அதை டபுள் ஆக்கிட்டோம்னா வீட்டுல யாரும் பேச மாட்டாங்க முடிவு பண்ணி. ஸோ வீட்டுல இருக்கிறவங்க எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கிற கஷ்டம் தான் சார், அதெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணேன். பட் ஆனா அது எனக்கு ஏன் கான்ஃபிடென்ட் இருந்தது, நான் அதை ஜெயிச்சிருவேன், நான் சக்சஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன். அந்த சக்சஸ்க்கு நம்ம கம்பெனி வந்து அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் கம்பெனி, வேற ஏதாவது நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ கம்பெனியும் பொட்டென்ஷியலான ஒரு கம்பெனின்றதுனால தான் நான் இங்க பண்ணேன். இதே மாதிரி இந்த கம்பெனி விட்டுட்டு நான் வேற கம்பெனில போய் ஒர்க் பண்ணாலும் அந்த கம்பெனி பத்தி நான் ரிசர்ச் பண்ணி நான் ஏதாவது சாஃப்ட்வேர் எடுத்து கோடிங் எழுதி உட்காந்து நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா என்னுடைய வருமானம் வெறும் ஸ்டாண்டர்டைஸ் 40,000, 45,000, 50,000 ஹைக்கா இருந்தா கூட பெரிய வருமானத்துக்குள்ள நான் போயிருக்க மாட்டேன். ஸோ என்னுடைய 1 இயரோட எனக்கு பேக்கேஜே வந்து 5,60,000 தான். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு 18 மாசத்துலயே 14 lakhs earn பண்ணியிருக்கேன் வெஸ்டீஜ்ல. ஸோ ஐ எம் ப்ரௌடு, நான் பிசினஸ் பண்றதுல ப்ரௌடா ஃபீல் பண்றேன். வெரி கிரேட் சார். உங்க கூட ஒர்க் பண்ணவங்க மேபி சாஃப்ட்வேர் லைன்ல ஒரு அதுக்கு முன்னாடி காலேஜ்ல வந்து கூட ஒர்க் பண்ணவங்க, ஸோ அவங்கெல்லாம் இப்போ எப்படி பாக்குறாங்க சார்? ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், புதுசா ஏதோ பண்ணிட்டா, ஏதோ ஒரு சக்சஸ் பண்ணிட்டா, இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க, எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கேன். 2004ல 5% growthல இருந்த கம்பெனி இன்னைக்கு 135% வருடம் கொடுத்துட்டு இருக்கோம். டர்ன் ஓவர் வைஸும் ஹைக்ல போயிட்டு இருக்கோம். கம்பெனி இந்தியாவில மட்டும் லான்ச் இல்லை, வேர்ல்ட் ரேங்கிக்குள்ள லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த ஆல்மோஸ்ட் டாப் கம்பெனில தான் நமக்கு ஆப்ஷன் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ க்ரோவிங் கம்பெனி, ஃபாஸ்டஸ்ட் கம்பெனியா வளர்ந்துட்டு இருக்கிற மொமெண்டம்ல நம்ம இருக்கிறதுனால இன்னும் வளருவேன்னு தான் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கே தவிர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்க தோணல சார். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு காரணம் இருக்கு, இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி ஒரு மேஜிக்கா ஒரு விஷயங்கள் ஏதாவது காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது கிட்ட வர மாட்டாங்க, நம்ம கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் வேணாம்னு சொன்னவங்களா இப்ப எனக்கு பார்த்துட்டு ஓரமா அமைதியா சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாங்களே தவிர கிட்ட வந்து நம்மள வேணாம்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வரல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நீங்க அவங்கள கிட்ட வந்து சொன்னாலும் நம்ம கிட்ட கரெக்டான ஆன்சர் இருக்கு அப்படின்றத அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. அதனால இப்ப யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்லை. வெரி கிரேட் சார். இன்ஃபேக்ட் ஈவினிங் வித் கிரவுன் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு தான் நானுமே சொல்லணும். பிகாஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க. அந்த சேலஞ்சஸ் அடுத்து ஒரு சேலஞ்ச் வரும்பொழுது சரி வெஸ்டீஜ் எடுத்து இதை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இங்கேயும் ஒரு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி ஃபர்தரா மூவ் ஆக முடியாம, பட் எதுவா இருந்தாலுமே டெஃபினட்டா வந்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இன்னைக்கு இந்த ஆல்மோஸ்ட் ஒரு லெஸ் தேன் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம், ஒரு வருஷத்துல கிரவுண்ட் முடிக்க முடியுமா, இல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது. பட் நீங்க உங்க டீம்ல இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் இன்ஃபேக்ட் அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துல நிச்சயமா 1 lakh plus இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் த்ரூ வெஸ்டீஜ்ல அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு யங் ஏஜ்ல இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க இருந்து நாளைக்கு ஃபியூச்சர் இதுதான் அப்படிங்கறத வந்து நீங்க புரிய வச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த ஒரு ஹை ப்ரொஃபைல், நல்ல குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இன்னைக்கு ஒரு வியாபாரமே பார்க்கறது ஒரு சாஃப்ட்வேர் லைன். ஸோ ஈவன் தோ அதுல இருந்தா கூட பட் அது லைஃப் இல்ல. ஆனா சூப்பரா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்க ப்ரொஃபைல மத்தவங்களை விற்காதீங்க, உங்க ப்ரொஃபைல உங்களுக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை அப்படின்னு நான் சொல்லலாம். ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு வார்த்தை. ஸோ எங்களுக்காக இன்னைக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த ஈவினிங் வித் கிரவுன் இந்த ப்ரோக்ராம் கொடுத்ததுக்காக எல்லார் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேலும் மேலும் அடுத்தடுத்து நீங்க வந்து பல நிலைகளை அடையிறதோட மட்டுமல்லாமல்
உங்களுடைய வருமானம். ஸோ இந்த 1 lakh அப்படிங்கிற இடத்த இதை வந்து 10 times 100 times நீங்க வந்து த்ரூ வெஸ்டீஜ் மல்டிப்ளை பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோட நிறைவு செய்யறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க கூட நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க எங்க கூட இந்த லாக்டவுன் டைம்லயும் வந்து எங்களுக்கு பை த்ரூ ஃபோன் மூலியமாவே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வரையும் வெஸ்டீஜ்ல யாருமே தோக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுவரையும் கம்பெனி வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. இன்னமும் அடுத்தடுத்த லெவல் போனோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வெஸ்டீஜ் கேரியரா கொண்டு போற எல்லாருமே சக்சஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு. இது யாருக்குமே இல்லாம போற வாய்ப்பு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கிற வாய்ப்பு. நாம தான் அது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து செயல்பட ஆரம்பிங்க. உங்களுக்கும் சக்சஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிட்டு அண்ட் தேங்க் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கேன். தேங்க்யூ. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வெஸ்டீஜ் சார்பாக என்னுடைய நன்றிகள். இன்ஃபேக்ட் இன்னைக்கு மிஸ்டர் சதீஷ் அவரோட லைஃப்ல இருந்த அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லாம கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு விதமான சேலஞ்சஸ் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பட் அதை எப்படி ஓவர் கம் பண்றோம், அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம லைஃப் வந்து கரெக்டான ஒரு பாதையில நம்ம மாத்தி அமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவினிங் வித் கிரவுன் மூலமாக நிறைய கிரவுன் டைரக்டர்ஸ் அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உண்மைதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு மிஸ்டர் சதீஷ் அவரோட இந்த பயணம் வெஸ்டீஜ்ல ஆரம்பிச்சு ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல எஸ் டெஃபினட்டா இது பாசிபிள் அப்படிங்கிறதுமே அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல அந்த பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேர்ட்ஸ் போட்டிருந்தேன். தட் இஸ் அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்துல இல்ல, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்களோ அதை பொறுத்த ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருமே நீங்கள் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற நிலையை அடையணும், வருமான சுந்தரத்தை நீங்க அடையணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்.